எனக்காக உங்களுடைய டைமை கொடுத்து இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. நான் முகி. அடுத்த எக்கனாமிக் லெசன் என்னென்னா, இந்தியன் எக்கனாமி ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இந்த லெசன் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டில் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டு போகிறேன். மேக்ஸிமம் எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ முடிச்சிடறேன். இதில் இருக்க நம்ம அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு அதெல்லாம் எவ்வளோ சிம்பிளாக நம்ம பார்க்க முடியுமோ இப்போ இருக்கிற ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிளோட நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஈஸியாக புரியும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் எடுத்தவொடனே வழக்கம் போல் ஒரு கோட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. விடுதலை, ஃப்ரீடம் அப்படிங்கிறது எந்த ஒரு விலை கொடுத்தாலுமே அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரீடம்ங்கிறது என்னது? ப்ரீத் ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்வையுடைய ஒரு மூச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதை தான் கொடுக்க மாட்டான்? அப்போ மேன் வில் கிவ் எனிதிங் டு லிவ் ஃப்ரீலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கைக்காக எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கிறதுக்காக இருக்கும். நம்ம விடுதலை அப்படிங்கிறது எந்த ஒரு விலை கொடுத்தாலுமே அதுக்கு ஈடாகாது. ஓகேவா? அப்போ அதுதான் சொல்கிறாங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. ஃப்ரீடம் இஸ் பிரீத் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாழ்க்கையோடைய ஒரு மூச்சு. நம்ம அங்கே விலை, ப்ரைஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? அப்போ அதை நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாமா? எவ்வளோ ரேட் கொடுத்தாலுமே டெய்லர் ஹாப்பியாக இருக்க மாட்டார், கோவப்படுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ப்ரைஸ் கொடுத்தாலுமே டெய்லர் ஹாப்பியாக இருக்க மாட்டார், அவர் கோவப்படுவார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுவே இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ அதிகமான சேல்ரி வாங்கினாலும் ஓகே இருக்கட்டும், நீங்கள் அதிகமான ஒரு சேல்ரி வாங்குறீங்க. ஆனால் உங்களுக்கு மேலே ஒருத்தர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உங்கள் ஹையர் அத்தாரிட்டி இருப்பாங்க. அவங்க உங்களுக்கான ஃப்ரீடமை குறைச்சி நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் பேசணும், இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்குமோ நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியாதா? அப்போ நம்மளுடைய அங்கே சுதந்திரம் அப்படிங்கிறது, அந்த ஃப்ரீடம், விடுதலை அப்படிங்கிறது எந்த ஒரு விலை கொடுத்தாலும், என்ன சேல்ரி உங்களுக்கு கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணாலும், நீங்கள் 1 lakh வாங்குங்க, 2 lakh வாங்குங்க, எவ்வளோ சேல்ரி கொடுத்துருந்தாலும், ஆனால் உங்களை இப்படி தான் நடந்துக்கணும், இது தான் சாப்பிட்ணும், ஆஃபீஸில் இது தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மணி ஒர்த்தானது கிடையாது. நம்ம எவ்வளோ சேல்ரிக்கு போனாலும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு நார்மல், நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கே எப்படி அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரி, அப்போ நம்மளுடைய நாட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக்கானதே என்னது? நம்மளுடைய க்ரோத்தாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கான பேசிக்கே இந்த விடுதலை, ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், இந்த ஒரு லைன் தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஆழ்ந்த ஒரு மீனிங் இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம எதையுமே மக்கப் பண்ண வேண்டியதில்லை. அப்போ இந்த விலை இதெல்லாம் பார்த்தோன்னே டெய்லர் கோவன் அப்படின்னு எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி லெசனில் ஒரு கோட்ஸ் பார்த்துருந்தோம். நம்ம டிஜிட்டல் எக்கனாமியில் ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு காம்படிட்டர்னு பார்த்துருந்தோமா? டிஜிட்டல் எக்கனாமி. இப்போ டிஜிட்டல் எக்கனாமியில் வேர்ல்டு லெவலில் காம்படிட்டர் யாருன்னு நம்ம யார் சொன்னோம் இந்த கோட்ஸை? நம்ம சுந்தர் பிச்சையா, CEO ஆஃப் கூகுள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் நமக்கு அதே மாதிரி ஒரு கோட்ஸ், விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது, விடுதலைங்கிறது வாழ்க்கையோடைய ஒரு மூச்சு, நம்ம ஃப்ரீடம்னா ப்ரீத் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து மேன் வில் கிவ் எனிதிங் டு லிவ் ஃப்ரீலி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எதனாலும் கொடுக்கலாம், அவன் இண்டிபெண்ட்டாக வாழ்கிறதுக்காக. ஓகேவா? ஆனால் எந்த ஒரு விலை கொடுத்தாலுமே அது ஈடாகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நமக்கு நார்மலாக. சரி, உள்ளே நமக்கு லெசனுக்குள்ளே என்ன படிக்க போகிறோம்? நம்ம பிரிட்டிஷோடைய காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? காலனி ஆதிக்கத்துடைய அனுபவங்கள் எப்படி இந்தியா இருந்திருக்கு, கவர்மெண்ட் அதுலேருந்து விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த கொலோனியல் கண்ட்ரோல்லேருந்து எப்படி நம்ம மீண்டு வந்தோம், என்னென்ன கவர்மெண்ட்டோடைய மெஷர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்க போகிறாங்க. ரொம்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இன்ட்ரொடக்ஷன். டேரெக்டாக என்ன கண்டென்ட்டோ அதுக்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? அண்ட் படிக்கிறோம் அப்படின்னா டைம் படிக்கும்போது மட்டும்தான் லைன் பை லைன் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டைம் படிக்கிறோன்னா என்ன கண்டென்ட்டோ டேரெக்டாக அதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா?
சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்லாம் சொல்லி ப்ளா 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 அதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டேரெக்டாக நம்ம என்ன சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க. அப்போ இருக்கும்போது அதனுடைய நம்ம டெனண்ட்டுக்கு இருக்கும். அப்போ அதனுடைய ஹவுஸ் ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த செடியெல்லாம் வளர்க்கக்கூடாது, நீங்கள் இந்த கலரில் தான் வந்து வீடை வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்களுடைய என்ன விருப்பமோ அதை உங்கள் மேலே திணிச்சு இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் கொலோனியல். நம்ம காலனி ஆதிக்கம் அப்படின்னு படிச்சுருந்துருப்போம். காலனித்துவ ஆட்சி அப்படின்னா இதுதான் சிம்பிள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்கள பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் காலனி ஆதிக்கம். ஓகே, அதே மாதிரி தான் இந்தியாவில் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் இருந்துச்சோ அதை பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய நாட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதைத்தான் பண்ணணும்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்க. இதைத்தான் நீ உற்பத்தி பண்ணணும், இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணணும், நாங்கள் தான் உன்னை ரூல் பண்ணுவோம், எல்லாமே சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் கொலோனியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, காலனி ஆதிக்கம். ஓகேவா? அப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டை தன்னுடைய கண்ட்ரோலில் அவனுடைய பவர் அதிகாரத்தை அத்தாரிட்டி யூஸ் பண்ணி அவனுடைய கண்ட்ரோலில் பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் எக்கனாமிக் வைஸாக இருக்கட்டும் அவனுடைய பாலிசிஸ் எல்லாமே உங்கள் மேலே திணிக்கிறது தான் வந்து கொலோனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. காலனி நம்ம தமிழில் வந்து காலனித்துவ ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஏகாதிபத்தியம், கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? அப்போ எப்படி நமக்கு ஹவுஸ் ஓனர் வந்து எப்படி நம்ம ரெண்ட்டுக்கு டெனண்ட்டுக்கெலாம் இருக்கும் போது உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும். அதை தான் இவங்க டெக்னிக்கல் டேர்மாக சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலனித்துவம். 2 நாடுகள் இருக்குது. அதில் சோஷியலாக இருக்கட்டும் எக்கனாமிக் வைஸாக இருக்கட்டும் ஒரு நாடு ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே இந்த கொலோனியலிசம் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த 2 கண்ட்ரிக்கு அதுக்கு வந்து ஒரு ரூலர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரூலர் இன்னொரு ரூலரை கண்ட்ரோல் பண்ணுறான். நமக்கு பொலிட்டிக்கல் வைஸாக இருக்கட்டும் எக்கனாமிக் வைஸாக இருக்கட்டும் அந்த ரிசோர்ஸஸில் அவனுடைய அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்னா அதுதான் காலனித்துவம். அப்போ பிரிட்டிஷ் நம்மக்கிட்ட எப்படி கொலோனியலிசம் ஃபாலோ பண்ணாங்க, ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் ரூலராக இருப்பான், இன்னொரு நாடு அடிமையாக இருப்பான், அதுக்கு ஸ்லேவ் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவாக இருப்பாங்க. அப்போ இதுதான் வந்து காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அரசியலில் மட்டும் கிடையாது பொலிட்டிக்கல் வைஸும் கிடையாது எக்கனாமிக் வைஸும் என்னென்ன பாலிசியை அவன் தான் தீர்மானிப்பான். நம்ம என்ன பண்ண முடியும், அடிமை நாடுகள் அந்த மக்கள் அந்த ரிசோர்ஸை பயன்படுத்துறதுக்கு நம்மளால் அதாவது நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளால் ரிசோர்ஸை டெவலப் பண்ணிக்க முடியாது, நம்ம முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காலனித்துவ ஆட்சிகளை தான் நம்ம இருந்தோம். ஓகேவா? இப்போ பிரிட்டிஷோடைய ரூல் இந்தியா எக்கனாமி டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் அதுக்கு கீழே இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வாஸ்கோ ட காமா. நம்ம வாஸ்கோ ட காமா அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அரைவல், அவர் எப்போ வருகை, நம்ம எங்கே வந்தார், காலிக்கட், நம்ம கோழிக்கோட்டுக்கு வந்தார். ஓகே, எப்போ மே 20, 1498 வந்து காலிக்கட்டுக்கு வந்திருக்கார், கோழிக்கோட். அப்போ ஐரோப்பியர் ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து போர்ச்சுகீஸ் தான் நமக்கு வந்திருந்திருப்பாங்க. அப்போ முதல் வருகை புரிஞ்சவங்க நமக்கு நம்ம யூரோப்பியன் அட்வென்ட்டில் படிச்சிருந்திருப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க. அப்போ அதில் வாஸ்கோ ட காமாவுடைய அரைவல் மே 20, 1498 வந்து வந்திருக்காங்க. எதுக்காக வந்தாங்க, நம்ம கடல் வழியில் மேரிடைம் பிஸ்னஸ் பண்ணது. ஓகே, கடல் வழியில் வணிகம் பண்ணுறதுக்காக வந்தாங்க, இது நமக்கு தெரியும். அப்போ போர்ச்சுகீஸ் தான் வந்து 1510 கோவா வந்து வணிகம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1510 அப்போ போர்ச்சுகீஸோட கோவாவுக்கு வந்து வணிகம் தொடங்க ஆறுது 1510. இவங்க எப்போ கோவாவை கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணாங்க, எப்போ கேப்சர் பண்ணாங்க, யார் கேப்சர் பண்ணால், எப்போ கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். யூரோப்பியன் அட்வென்ட்டில் இந்த 3 கொஷின் நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒருத்தருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நீங்களாக வந்து எதுக்காக கேட்குறது அப்படின்னா இதில் நானாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அதை பற்றி போய் தேடணும். அப்போ தான் உங்களுடைய மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போ தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் ஸ்டோர் ஆகும். நம்ம முயற்சியே பண்ணாமல்
எல்லாமே ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை தேடி எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்மளுடைய 1601 அப்போ தான் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எப்போ தொடங்கிட்டாங்க? 1600 டிசம்பர் 31. ஓகே, டிசம்பர் 31லேயே நமக்கு சார்ட்டர் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ 1601 நமக்கு அப்போவே சார்ட்டர், நம்ம சாசனம் சொல்கிறோம்ல, அப்போவே வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு லண்டன் சார்ட்டர், ஓகே, லண்டனில் சார்ட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ தொடங்கினது தான். இப்போ இதில் 1601 இருக்குது. நம்ம 1601 வர ஆரம்பித்தது கூட எடுத்துக்கலாம். இப்போ 600 அவங்க டிசம்பர் 31 அப்படிங்கிறனால அப்படி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ நமக்கு இந்தியன் ஓஷன் வழியாக வர ஆரம்பித்தாங்க, வணிகம் பண்ணாங்க. 1614 அப்படின்னு இருக்குது. 1614 வராது நமக்கு. 16 முதல்ல வந்தது யார் நமக்கு? பிரிட்டிஷோடைய கம்பெனியிலிருந்து எந்த வருஷம் வந்தாங்க? யார் வந்தாங்க? ஃபஸ்ட்டு தடவை வந்தது ஃபஸ்ட்டு யாருடைய? அப்போ அவங்க வரும்போது முகல்ஸோடைய பீரியட் இருக்கும். 1608 to 1609. அப்போ வந்து ஜஹாங்கீர் இருந்தார், எம்பரராக ஜஹாங்கீர் இருந்திருப்பார். இப்போ ஜஹாங்கீர் எம்பரராக இருக்கும்போது முறையாக வந்தது வில்லியம் ஹாக்கின்ஸ். அவர் தான் வந்து வந்திருப்பார். ஓகே, அப்போ யார் எம்பரர் யாருன்னா ஜஹாங்கீர். அப்போ அவருடைய பீரியடில் தான் நமக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் 1615 14 கொடுத்துருக்காங்க. 1615 தான் நமக்கு யார் வந்தாங்க அப்படின்னா சர் தாமஸ் ரோ. அவர் தான் வந்து விசிட் பண்ணுறார், இந்தியா விசிட் பண்ணிட்டு ஜஹாங்கீரோடைய கோர்ட், ஓகேவா, ஜஹாங்கீர்ஸ் கோர்ட், ஜஹாங்கீரோடைய அவையில் தங்கியிருப்பார். அப்போ அவங்க தான் வந்து வாங்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கம்பெனி, ஃபாரின் கம்பெனிஸ் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி நம்ம இந்தியாவில் தொடங்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி இங்கே அக்ரிமெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அப்போ முகல்ஸோடைய எம்பரர் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்குறது. அப்போ யார் எம்பரராக இருந்தா அப்படின்னா ஜஹாங்கீர். அப்போ அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்களுடைய கம்பெனியை, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை இங்கே வைக்கணும். அப்போ அதுக்காக பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்தது தான் நம்ம ஃபஸ்ட்டு வில்லியம் ஹாக்கின்ஸ். ஆனால் அவங்க வாங்கலை. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர்கிட்ட வாங்கினாங்க, தாமஸ் ரோ வந்து வாங்கியிருப்பாங்க. இது அப்படியே எப்போ வந்து அவங்களுடைய வணிகமாக தொடங்கினது, எப்போ அவங்களுக்கான பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங் ஆனாங்க, பொலிட்டிக்கலாக ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1757. நம்ம 1757 பேட்டில் ஆஃப் பிளாசின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி அதில் தான் வந்து அரசியல் அடித்தளமாக அமைச்சது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் அரசியல் அடித்தளம் அமைச்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியாக வந்தவங்க, இஐசின்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியாக வந்தவங்க அரசியல் பண்ண ஆரம்பித்தது இந்த பிளாசி போர் 1757 தான். இப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தாமஸ் ரோ வந்தார், ஜஹாங்கீர்கிட்ட பர்மிஷன் வாங்கினாது. அப்போ இந்தியாவில் நிறையா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பிளாசி போர் நமக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஆங்கில ஆட்சி இறுதியாக முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிழக்கிந்திய கம்பெனி 1850, இது வந்து 1757. இது நமக்கு 1857 த கிரேட் ரிவோல்ட் நடந்து 1858 கம்பெனியோடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடும். ஓகேவா, எப்போ 600 தொடங்கினது, 1757 வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி மூலியமாக அவங்க வந்து கண்ட்ரோல் ஆதிக்கத்தை எடுக்கிறாங்க. 1857 கிரேட் ரிவோல்ட் நடக்குது. 1858 கம்பெனியோடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராங்க. அப்போ இந்தியாவில் டைரக்ட் க்ரௌன் ரூல் வந்துச்சு. அப்போ ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றினாங்க. அப்போ கம்பெனி அப்படிங்கிறது அதிகாரம் யார்கிட்டருந்து, பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி யாருக்கு போயிடுச்சு, கம்பெனிக்கிட்டேருந்து பிரிட்டிஷோடைய க்ரௌன் ரோலுக்கு வந்துடுச்சு. ஓகேவா, க்ரௌன் ரோலுக்கு அப்போ தான் கொண்டு வந்தாங்க 1858 அப்புறம். ஓகேவா, இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, அவங்க என்ன ட்ரேட் பாலிசி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா படித்து வந்திருப்போம், லேசஸ் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. லேசஸ் ஃபேர், ஃப்ரீ ட்ரேட் பாலிசி, ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. நம்ம இப்போ கூட ரீசெண்டாக 2025-26 ஃபினான்ஷியல் இயரில்
ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இங்கிலாந்தோட போட்டிருப்போம். ஓகேவா, யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டு வந்திருப்போம். இதை அப்போ வந்து அவங்க பண்ணாங்க. ஓகே, அப்போ பிரிட்டிஷோடைய கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி, ஆங்கிலேயருடைய நுழைவுக்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டான வில்லேஜாக இருந்துச்சு. அதாவது நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மூலப்பொருட்களை நம்ம இந்தியாவிலே உற்பத்தி பண்ணி நம்ம தன்னிறைவு அடைஞ்ச ஒரு கிராமமாக இருப்போம். நம்ம காந்தி சொன்னார்ல, நேற்று கூட படிச்சிருந்திருப்போம் ப்ரீவியஸ் அந்த 1வது லெசனில் எக்கனாமிக்ஸில், தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அதே ரா மெட்டீரியல், அதே மூலப்பொருள், நம்ம பருத்தி, நம்ம இப்போ இங்கே காட்டன் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுவோம், கம்மியான ரேட்டுக்கு வாங்கி லண்டனில் போய் ஒரு ஃபினிஷ்டு மெட்டீரியலாக ப்ராடக்டாக கொண்டு வருவோம். அதை துணியாக மாற்றி கொண்டு வந்து மறுபடியும் உங்களுக்கே அதிகமான விலைக்கு விற்றா, இதுதான் அவனுடைய ட்ரேட் பாலிசி வந்து இதுதான் கான்செப்ட். ஓகேவா, அப்போ ரா மெட்டீரியல் நம்மக்கிட்ட வாங்குகிறான், அவன் ஒரு ஃபினிஷ்டு மெட்டீரியலாக மாற்றி திரும்ப உங்களுக்கே அதிக விலைக்கு விற்கிறான் நம்மக்கிட்ட பொருள் வாங்கி. இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்லணுன்னா, நம்மக்கிட்டேருந்து பொருள் எடுக்கிறாங்களா, இப்போவும் இருக்கான்னு கேட்டால் இதே கான்செப்ட் இப்போவும் இருக்குது. நம்மகிட்டேருந்து உருளைக்கிழங்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு கம்மியான ரேட் 5 ரூபா 10 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுறான், அதை சிப்ஸாக மாற்றி உங்களுக்கு வேறு ஒரு பேரில் திரும்ப உங்களுக்கே கொண்டு வந்து 25 ரூபீஸ் 50 ரூபீஸ்னு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பிரிட்டிஷோடைய கான்செப்ட். நம்ம இப்போ மாடர்னைஸ்டாக பண்ணிட்டுருக்கோம், அவ்வளோதான். பெரிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரே கான்செப்ட் தான். நம்மக்கிட்ட இருந்தால் ரா மெட்டீரியல் போகுது, இங்கிருந்தால் எல்லாமே வந்து பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வேறு ஒரு மெட்டீரியலாக மாற்றி உங்களுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் நம்ம சாப்பிட மாட்டோம், அப்போ சிப்ஸ்ன்னு மாற்றி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ 10 ரூபா 5 ரூபா இருந்ததை அதை உங்களுக்கு திரும்ப சிப்ஸாக மாற்றி உங்களுக்கு வரும்போது 50 ரூபா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. அப்படின்னா அப்போ நம்ம வந்து வாங்குவோம். இதுக்கு பேர் தான் அந்த பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண ஒரு ட்ரேட் பாலிசி. இப்போ அதை மாடர்னாக பண்ணுறதுனால நமக்கு பெருசாக எதுவும் தெரியலை. அந்த கான்செப்டை தான் இவங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸாக படிக்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ சிம்பிளாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதோடைய லிங்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் வேறு ஒன்றும் இல்லைங்க, சுரண்டல் அப்படின்னு சொல்கிறது. வளங்களை சுரண்டல் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். ஓகேவா, இவ்வளோ பெரிய கான்செப்ட் படிச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு சிம்பிளாக வந்து நம்ம ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்லாம் சொல்லியிருந்துருப்பாங்களே, இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்லாம் நம்ம படிச்சிருந்துருப்போம். அந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த்தை வந்து இதுதான். உங்கள்கிட்டருந்து வளத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்களே அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க அந்த பொருள், உங்கள்கிட்ட வாங்கின உருளைக்கிழங்கு அந்த பொருள் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க, திரும்ப உங்கள்கிட்டயே கொண்டு வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி, 5 ரூபாய்க்கு வாங்கினது 50 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம டீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா படி வளச்சுரண்டல் அப்படிங்கிறது அதுக்கு பேர். இதை பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ட்ரெண்டில் இப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ நமக்கு 1858 க்ரௌன் ரூல் எடுத்துட்டாங்க. அது என்ன கான்செப்ட்னு புரியுதா? இப்போ நம்ம படிச்சிருந்துருப்போல, நேஷ்னலைசேஷன், ஏதாவது ஒரு அதிகமான ரேட்டுக்கோ இல்லை பெருசாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமையோ ஒரு கம்பெனி இருக்குது, அதிகமாக லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டோடைய டேக் ஓவர் பண்ணி அவங்க அது ஒரு அரசு நிறுவனம், பப்ளிக் செக்டார் யூனிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ஓரளவு முன்னேறி டெவலப் பண்ண வைப்பாங்க. அதே கான்செப்ட் தான் இப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. அடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளில் அவன் மோனோபாலி பண்ணிட்டுருக்கான், நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் டைரெக்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக க்ரௌன் ரூல் டைரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அது ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த கம்பெனியை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் தான் இப்போ வந்து நம்ம நேஷ்னலைசேஷன்னு சொல்கிறோம். இது அப்போவே பண்ணியிருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் வந்து நமக்கு ஒவ்வொன்றும் நம்ம பிரிட்டிஷ்லேருந்து லேர்ன் பண்ண தான் ஒவ்வொன்றும் புது இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இந்த மாதிரிலாம் வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். இதை தான் அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் அப்படியே நம்ம படித்தா அப்படியெல்லாம் புரியாது. ஆங்கிலேயர் காலத்தில் நுழைவுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நான் படித்தா நமக்கு புரியாது. அதை தான் நம்ம என்ன பண்ணுறது, சுயசார்பு கிராமமாக இருந்துச்சு, செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் எக்கானமி. ஓகே, அப்படி இருந்தது தான் என்ன ஆயிடுச்சு, அப்போ கிராமங்கள் சுயசார்பு பொருளாதாரமாக
ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரியல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பொருளாதாரம் அமைப்பு ரீதியாக எக்கனாமிக்கல் ரீதியாக சிஸ்டமைஸ்டாக எல்லாமே மாறினதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய ஹெல்த்து, நம்மளுடைய ஹவுசிங், அதுக்கப்புறம் நம்மளுடைய குழந்தைங்க சைல்டு அண்ட் உமன்ஸ் வெல்ஃபேர், உழைப்பாளர்கள், லேபர்ஸ், பொழுதுபோக்கு எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து அதோடைய லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிச்சது. ஓகே, அதுக்கப்புறம் தான் சமூக பணிகள் நம்ம சோஷியல் வெல்ஃபேருக்கு அதிகமாக தேவை இருந்துச்சு. அதாவது மருத்துவம் நமக்கு தேவைப்படுது, உடல் நலம் தேவைப்படுது, குடியிருப்புகள் வீடு தேவைப்படுது, உழைப்பாளர்கள் பொழுதுபோக்கு இத்தனையும் நம்ம தேவைப்படுறது அப்படிங்கிறதுக்கு மாறிட்டோம். அவங்க வந்து ஒவ்வொன்றா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. இடையில பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம வளங்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மாறணும். திரும்ப நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அதே கான்செப்டை தான் மேக் இன் இண்டியா அப்படின்னு பண்ணுறோமா, மேக் இன் இண்டியா அப்படின்னு பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னது தான் ஆத்ம நிர்பார் அப்படிங்கிறதுல நம்ம பண்ணிருக்கோம். அடுத்து வேறு என்னது, நமக்கு புறா அப்படின்னு ஒரு ஸ்கீம் படிச்சிருந்தார் போல், ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை கிராமப்புறத்துக்கு கொண்டு வரது நம்ம டாக்டர் ஏபிஜேயோடைய கான்செப்ட். புறா திட்டம் 2004 ரேஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க. 2014 வரைக்கும் இருந்திருக்கும். 14 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கான கொஷின் என்னென்னா, இப்போ அந்த புறா திட்டம் என்ன பேரில் இயங்கிட்டு இருக்கு? ஓகேவா, அதில் ஒரு சிம்பிளாக ஒரு க்ளூ கொடுக்குன்னா வில்லேஜ் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வில்லேஜ் கிளஸ்டர்ஸ் கிராமத்துடைய தொகுப்புகள். அப்போ இப்போ என்ன பேரில் அந்த புறா திட்டம் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கான கொஷின். ஓகேவா, ஓகே. காலனித்துவம், கொலோனியலிசம் அப்படின்லாம் பேசணும். அப்போ 200 வருஷத்துக்கு மேலே நம்மளை சீரழிச்சிட்டாங்க. அதை எப்படியெல்லாம் சீரழித்தாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக பிரித்து நம்ம சீரழிக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 கட்டங்களாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஒரு 3 ஸ்டேஜஸ். நமக்கு பிரிட்டிஷோடைய கொலோனியலிசத்தை 3 கட்டம் 3 ஸ்டேஜாக வந்து பிரிக்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல். ஓகே, ஃபஸ்ட் ஒன். அதுதான் நமக்கு வணிக மூலதன காலம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். மூணாவது பீரியட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேபிட்டல். ஓகே, ஃபினான்ஷியல் கேபிட்டல். இந்த 3 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ 3 கட்டங்களாக பிரித்து வணிக மூலதன காலம், அடுத்து தொழில் மூலதன காலம், மூணாவது நிதி மூலதன காலம்னு 3ஆக பிரிச்சுருக்காங்க. அதை தான் இங்கே தனித்தனியாக வந்து திரும்ப கொடுக்க போகிறாங்க. வணிக மூலதன காலம். அப்போ வணிக மூலதன காலம்னு என்ன, பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல். அது என்ன பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல் அப்படின்னா 1757 1830 வரைக்குமே. அப்போ தான் மோனோபொலி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்களா. அப்போ அது வரைக்கும் காலம்தான் நமக்கு மெர்ச்சன்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மோனோபாலி. ஒரே வார்த்தை, மோனோபாலி, முற்றுரிமை அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அது என்ன, அதாவது கம்பெனியோடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த மோனோபாலி தான் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதிகமான ரேட்டுக்கு விற்கணும். அப்போ அதிகமான லாபம், ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க, முற்றுரிமையாக வணிகம் செய்து லாபம் ஈட்டுறது. மோனோபாலி தான் வந்து அவனுடைய முக்கியமான கான்செப்டாக இருந்துச்சு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தான், சுரண்ட ஆரம்பித்தான். ஓகே, இங்கேருந்து கேபிட்டல், இந்த கேபிட்டலை முன்னேற்ற இந்தியா ஒரு முக்கியமான சுரண்டல் பிரதேசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மேலே கொடுத்ததும் இருந்துச்சு நமக்கு. இதுதான் 1750 1760 இந்த ரேஞ்செல்லாம் பெங்கால், சவுத் இந்தியாவில் எல்லாமே அரசியல் நெருக்கடி, மோனோபாலி வந்து பண்ண ஆரம்பித்தான். அவனுடைய நோக்கமும் நம்ம உள்நாட்டு கலவரங்கள், நம்ம மன்னர்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்களா, வாரிசுரிமை, அடுத்து யார் வர்றது அப்படிங்கிற வாரிசுரிமை, அதெல்லாம் அவன் பயன்படுத்திக்கிட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்கு கடத்தி கொண்டு போய் அவன் என்ன பண்ண ஆரம்பித்தான், இங்கேருந்து சுரண்ட ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதை ஒப்பிட்டு நம்ம கம்பேர் பண்ணது இதெல்லாம் நம்ம படிச்சிருந்திருப்போம், ட்ரெயின் ஆஃப் வெல்த் இதெல்லாமே. ஓகேவா? அப்போ அதுக்கும் மேலே இந்த நிறுவனத்தோடைய கம்பெனியோடைய அஃபீஷியல்ஸ் எல்லாருமே நேர்மையே இல்லாமல் ஊழல் நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், இதில் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்களா? எதுவுமே கிடையாது. ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஆனால் இங்கே ஒன்றே ஒரு பாயிண்ட்டுனா, இங்கே முற்றுரிமை வணிகம் மோனோபாலி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்திருக்கான், அது மூலிமா லாபம் ஈட்டுறான், அவ்வளோதான். இது மட்டும்தான் அந்த முக்கியமான நோக்கமே. வேறு எதுவுமே இங்கே கண்டென்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இன்றைக்கி ட்ரெண்டில் அந்த மோனோபாலி இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம அதுக்கு பதிலாக என்ன வச்சுருக்கோம்? சிசிஐன்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா? காம்படிஷன் கமிட்டி ஆஃப் இந்தியா. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சந்தைகளில் ஒரு நிறுவனம், அதாவது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் மோனோபாலி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு தான் சிசிஐ அப்படிங்கிறது நம்ம தொடங்கியிருப்போம். சட்டவிரோதமாக இல்லீகலாக நடக்கக்கூடிய இந்த காம்படிஷன் மோனோபாலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. உங்களுக்கான கொஷின் என்னென்னா, நான் சிசிஐனா என்னன்னு சொல்லிட்டேன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது, தொழில் மூலதன காலம். அது என்ன தொழில் மூலதன காலம்? இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். இப்போ இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் அந்த பீரியட் என்ன அப்படின்னா 1813 வரைக்கும் சொல்லியிருந்தாங்களா? அப்போ 1813 அவங்களுடைய கம்பெனி இருந்த வரைக்கும் 1858 வரைக்கும். ஓகே, இந்த 1813 ஒரு முக்கியமான விஷயம் எஜுகேஷனுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ இது என்ன கான்செப்ட்? தொழில் மூலதன காலம். பிரிட்டிஷோடைய துணிகள் இங்கேருந்து ரா மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தோமா? அந்த ரா மெட்டீரியலை நமக்கு ஃபினிஷ்டு மெட்டீரியலாக துணிகளாக மாற்றி அதுக்கான விற்கிற ஒரு சந்தையாக, அதாவது குளோபல் மார்க்கெட்டாக நம்ம இருந்திருக்கோம். ஓகேவா? பிரிட்டிஷுக்கு விற்கிற ஒரு சந்தையாக நம்ம இருந்திருக்கோம் இந்தியா. அப்போ இந்தியாவிலேருந்து கம்மியான ரேட்டுக்கு கம்மியான காஸ்ட்டுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ரா மெட்டீரியல்ஸ் கச்சா பொருட்கள்னால் ஒன்றும் இல்லை. இந்த ரா மெட்டீரியல்ஸை தான் மூலப்பொருட்கள், அதை தான் கச்சா பொருட்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறோம்ல, கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில், அதை வச்சு நம்ம அதிலிருந்து ஒவ்வொரு மெட்டீரியலாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதனால் கச்சா எண்ணெய். அப்போ இங்கிலாந்துக்கு அதையை ஏற்றுமதி பண்ணி அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதிகமான விலைக்கு விற்பாங்க. ஓகே, இதனால் யார்? நம்ம தான் பாதிக்கப்பட்டோம். சரி, இதனால் என்னது? நமக்கு தான் துணியாக கிடைக்கிறதில்ல, நம்மக்கிட்ட மெஷின்ஸ் இல்லை, நல்லது தானே பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்த பாரம்பரிய கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய கைவினை பொருட்கள், நம்மளுடைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? நம்மளுடைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம மாடர்ன் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மார்க்கெட் ஃபார் டெக்ஸ்டைலாக இருக்கமா அப்படின்னா நம்ம பொருட்கள் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணி நம்ம மற்ற பக்கம் அனுப்பிட்டுருக்கோம். அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி சொன்ன அதே ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். மூணாவது, ஃபினான்ஷியல் கேபிட்டல், நிதி மூலதன காலம். ஃபினான்ஷியல் கேபிட்டல் இது என்னது? நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நமக்கு ரயில்வே, பேங்கிங்கு, இந்த மாதிரி டீ ஃபார்ம், இந்த மாதிரிலாம் நமக்கு பிரிட்டிஷ் அதிகமாக என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா அவனுடைய ஃபண்டை இதில் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட ஆரம்பிச்சிட்டான். சரி, நமக்கு நல்லது தானே பண்ணுறான் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதை போடுறதுனால அவனுக்கு என்ன யூஸ்? இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவன் கொண்டு வரனால நமக்கு என்ன யூஸ் இருக்குது? நிதி மூலதன காலத்தில் நல்லா யோசித்து பார்க்கணும். நமக்கு பெனிஃபிட் தான். இருந்தாலும் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அவன் ட்ரெயின் கொண்டு வந்திருக்கான்னா அவன் ட்ரெயின் எதுக்காக கொண்டு வந்தான்? நமக்காக கொண்டு வந்தானா? அவனுடைய பொருள் எல்லாத்தையும் சேல் பண்ணுறதுக்காக அவன் கொண்டு வந்தான். ஓகேவா? அதே மாதிரி தந்தி, அஞ்சல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க, சாலை வசதிகள். அப்போ அவனுடைய ஃபெசிலிட்டிஸ், அவனுடைய பொருட்கள் எல்லாமே கொண்டு போகிறது, அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உடனடியாக தகவல்கள் பரிமாறிக்கணும், அதுக்காக அவன் கொண்டு வந்தான். அப்போ ஒவ்வொன்றும் நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு நல்லது தான், ஒரு பாசிட்டிவும் இருக்குது. ஆனால் அதில் ஒவ்வொன்றுக்கும் பிரிட்டிஷுக்கான பெனிஃபிட் இருந்துச்சு. அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பேங்கிங் சிஸ்டம், ஐரோப்பிய வங்கி முறை, அதை அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான். ஏன்னா நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும்.
அவனுடைய கல்வி, அவனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தான். ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவனுக்கு செட் ஆகாது. அப்போ அவனுடைய கம்பெனிஸில் நம்ம ஸ்லேவ்ஸாக இருக்கிறதுக்கு, அடிமைகளாக வேலை செய்கிறதுக்கு நிறையா அடிமைகள் தேவைப்பட்டாங்க. அதனால் என்னது, அதுக்கு அவனுடைய எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அவனுடைய எஜுகேஷன் படித்தவங்க இங்கிலாந்துலேருந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ஆட்களை கூட்டிகிட்டு வர முடியாது. அப்போ இங்கே இருக்கவங்களே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாத்தையும் ஃபினான்ஷியல் கேபிட்டல், அப்போ நிதி மூலதனமாக வந்து என்ன பண்ண ஆரம்பித்தான், கொடுக்க ஆரம்பித்தான். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 19th செஞ்சுரியோடைய லாஸ்ட்டில் விடுதலை அடைஞ்ச காலம் வரைக்குமே 3rd ஃபேஸு. அந்த 3rd ஃபேஸில் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவுடைய மூலதனம் நம்மளுடைய கேபிட்டல் எடுத்து நமக்காக ரயில்வே ட்ராக் போட்டு தந்திருக்கான், உங்களுக்கு ரோட்வேஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான், போஸ்ட் மெத்தடு கொண்டு வந்திருக்கான், இரிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, அவனுடைய யூரோப்பியன் பேங்கிங் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் அத்தனையும் இங்கே முதலீடு பண்ண ஆரம்பித்தான். அப்போ அது மூலயமா நமக்கு சில நன்மைகளும் வந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அதுக்கான என்னது, இந்தியாவுடைய வரி செலுத்துகிறவங்க நம்ம ரயில்வே ட்ராக்குக்கு நம்மளே பணம் போட்டு நம்மளே வந்து ரயில்வே ட்ராக்கை உருவாக்குற கட்டாயப்படுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மூலயமா இதெல்லாம் தான் ரீசன். 1858க்கு அப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி எல்லாமே யார்கிட்ட கொடுத்துட்டாங்க, பிரிட்டிஷ்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஓகே, 1858. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம ஊரில் ஒரு பாலம் கட்டுறாங்க. நம்ம ஊரில் ஒரு பாலம் கட்டி நீங்கள் அதுக்கான வரி பணத்தை கொடுக்கணும். நீங்கள் வரி பணத்தை கொடுத்துட்டீங்க, பாலம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த பாலம் வழியாக நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொடுத்து தான் வந்து சுங்க வரி கட்டணும், டோல்கேட்டில் காசு கட்டணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரிட்டிஷோடைய ரூல். ஓகே, அதுதான் அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசியாக இருந்துச்சு. அப்போ ரயில்வே நமக்கு ரயில்வே போடுறதுக்காக, அதாவது அவன் யூஸ் பண்ண போகிறான், அவன் யூஸ் பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய டேக்ஸை ரயில்வேக்காவுடைய கட்டமைப்புக்காக ஓகேவா அவனே யூஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஓகே, அடுத்து இந்தியாவில் கைவினைப் பொருட்களுடைய நசிவு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட். டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். சரி, இதில் என்ன பண்ண ஆரம்பித்தோம், நம்மகிட்ட என்னென்னவோ பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியா பொருட்கள் நமக்கு நிறையா குளோபல் லெவலில் டிமாண்ட் இருந்துச்சுங்க. அப்போ நமக்கு இந்தியாவுடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு குளோபல் லெவலில் டிமாண்ட் இருந்துச்சு. எதுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பருத்தி, பட்டு, கேலிக்கோ துணிகள். அது என்ன கேலிக்கோ நம்ம இது படித்தோம்ல, வாஸ்கோடகாமா வந்தார்ல, எங்கே வந்தார், கேலிக்கட்னு படித்தோம்ல, கோழிக்கோட்லேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய, அதுவும் ஒரு காட்டன் தான். ஓகே, அந்த துணிகள் தான் வந்து கேலிக்கோ காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேலிக்கோ கிளாத், நமக்கு காட்டன் இங்கேருந்து எடுத்தாங்க, சில்க் எடுத்தாங்க, கேலிக்கோ கிளாத் எடுத்தாங்க, வுட் கார்விங்ஸ், நம்ம மர சிற்பங்கள், இப்போ வுட் கார்விங் பண்ணுறது, இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ இந்த மாதிரி குளோபல் லெவலில் நமக்கு டிமாண்ட் இருந்துச்சு. எதுக்கு, பிஃபோர் பிரிட்டிஷோடைய ரூலுக்கு முன்னாடி. இப்போ ஆஃப்டர் பிரிட்டிஷ் ரூல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவனுடைய டேக்ஸ் பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். அதாவது டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஸ்கிரிமினேட்டிவ் டேரிஃப் பாலிசி. அப்படின்னா என்னென்னா பாகுபாடான சுங்கவரி கொள்கை. அது என்ன பாகுபாடான சுங்கவரி கொள்கை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வேணும்னே இந்தியாவுடைய பொருட்களை அழிக்கணும், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசியை கையில் எடுத்தான். இது இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சது. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு போன பொருட்களுக்கு ஹை டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அதுவே இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா நமக்கு ஹை டேக்ஸ் ஆகும். ஓகேவா, எப்படி இருக்குது பாருங்களேன். நம்மளுடைய ரா மெட்டீரியல் தான் நம்ம இங்கேருந்து அனுப்பணும்னா ஹை டேக்ஸ் பே பண்ணுமா, அவன் அங்கேருந்து பொருள் வந்து ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு மெட்டீரியலாக ஆகி வருமா, அதுக்கு நோ டேக்ஸும். இதுக்கு பேர் தான் வந்து பாகுபாடான சுங்கவரி கொள்கை.
அதுதான் டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி. அதை தான் நம்மக்கிட்ட ஃபாலோ பண்ணாங்க. இப்போவும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், அதுக்கு தான் வேர்ல்டு லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக WTO இருக்கு. WTO அப்படின்னா என்னது? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். அவங்க இந்த மாதிரிலாம் மோனோபாலி, ஹை டேக்ஸு, லோ டேக்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் ஒரு பொருள், நம்ம இந்தியாவுடைய ஒரு பொருள் இங்கே ஃபாரினுக்கு போகுது, குளோபல் லெவலில் மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமானது லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ்னு சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரோனேஜ் அண்ட் சப்போர்ட். ஓகே, இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருந்த ரூலர்ஸ், நவாப், கிங்ஸ் அவங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இந்தியாவுடைய ஹேண்ட்கிராஃப்ட்ஸுக்கு யாருமே சப்போர்ட் இல்லாத நிலைக்கு மாறிட்டோம். ஓகேவா? அப்போ இவங்கெல்லாம் முன்னாடி ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஹேண்ட்கிராஃப்ட்ஸுக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போவும் அந்த சூழல் இருக்கா அப்படின்னா, இப்போ அந்த ஹேண்ட்கிராஃப்ட்ஸை திரும்ப மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன தொடங்கியிருக்கோம், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பாரம்பரிய பொருளாவது, இப்போ எக்ஸாம்பிள் தஞ்சாவூர்லேருந்து பாரம்பரிய பொருட்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ப்ராடக்டாவது நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது பிஎம் விஸ்வகர்மா. இது நமக்கு தெரியும், விஸ்வகர்மா டே செப்டம்பர் 17, 2023. அடுத்து தமிழ்நாட்டில் கலைஞர் கைவினை திட்டம் ஏப்ரல் 19, 2025 காஞ்சிபுரமில் தொடங்கியிருப்பாங்க. ஓகே, காஞ்சிபுரமில் தொடங்கியிருப்பாங்க. சேக்கிழார் பள்ளியில் தொடங்கியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கான கொஷின், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் எந்த வருஷம் வந்து தொடங்கினாங்க? இது என்ன சொல்லுவாங்கன்னா ODOP அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எந்த வருஷம் தொடங்கினாங்க? இப்போ அந்த மாதிரி பிரிட்டிஷோடைய பீரியடில் எப்படி அவங்க கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்களாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் இதெல்லாம். இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த திட்டங்கள் மூலிமா யாரெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க இருக்கிறாங்களோ, நம்ம கைவினை பொருட்கள் தயாரிப்பாளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கடனுதவி கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பயிற்சிகள் கொடுப்பாங்க, அவங்களுக்கான மார்க்கெட், அவங்க பொருளை சேல் பண்ணுறதுக்கான மார்க்கெட், இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறது தான் வந்து இந்த திட்டங்கள். கடனுதவி கொடுக்கறது, இது மாதிரி நிறையா உள்ள வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் தனித்தனியாக இருக்கும். ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பாரம்பரிய பொருளாவது உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ இந்தியாவுடைய கைவினைப் பொருட்கள், இயந்திர தயாரிப்பு, அவன் என்ன பண்ணான், இங்கேருந்து ரா மெட்டீரியல் கொண்டு போய் அவன் மெஷினரிஸில் போட்டு அவன் புது ஒரு ஃபினிஷ்டு மெட்டீரியலாக கொண்டு வரான். அவனுடைய மெஷினரி கூட இங்கே ஹியூமன் வந்து காம்படீட் பண்ண முடியல. அதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அவன் மெஷினில் பண்ணும்போது நம்மளோட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுக்கலாம். நம்ம ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் கையில் பண்ணுறோம் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுதான் அங்கே வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து ரயில்வே அறிமுகமானதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பொருட்கள் உள்நாட்டு சந்தை, லோக்கல் மார்க்கெட்ஸில் அதிகமாக வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியாக எல்லா பக்கம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், கம்மி ரேட்டுக்கு பொருட்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஹேண்ட்கிராஃப்ட்ஸை தேடி போகிறது, பிரிட்டிஷோடைய கம்மியான ரேட்டுக்கு இந்த பொருள் கிடைக்குது அப்படிங்கிறது அதை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அதனால் நம்ம கைவினை பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்தோம். அதுதான் டிக்ளைன் ஆஃப் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். ஓகே, அடுத்து இந்தியாவுடைய லேண்ட் டென்யூர் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு 3 கொஷினை பேஸ் பண்ணி உருவாக்குறாங்க. எப்படி வந்து பிரிக்கிறாங்க? 3 கொஷின் என்னது? ஹூ ஓன்ஸ் லேண்ட், நிலம் யாருக்கு சொந்தமானது. அதுக்கடுத்து கல்டிவேஷன், ஹூ கல்டிவேட்ஸ் த லேண்ட், அதில் யார் கல்டிவேட் பண்ணுறான், ஹூ கல்டிவேட் த லேண்ட். 3வது ரெஸ்பான்சிபிலிட்டி, who is responsible for paying land tax. ஓகேவா? ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் லேண்ட் டேக்ஸ். இப்போ
இப்போ யார் வந்து லேண்ட் டேக்ஸை பே பண்ணுறதுக்கு பொறுப்பானவர்கள்? அப்போ நிலம் யாருக்கு சொந்தமான, ஹூ ஓன்ஸ் த லேண்ட். அதுக்கப்புறம் நிலத்தில் யார் சாகுபடி பண்ண போகிறா, ஹூ கல்டிவேட்ஸ் த லேண்ட். இன்னொன்று, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் லேண்ட் ரெவன்யூ, யாருக்கு, டு த கவர்மெண்ட். ஓகேவா? அப்போ கவர்மெண்ட்டுக்கு யார் வரி கட்டுறதுக்கு உண்டானது, அரசுக்கு நில வருவாய் கட்டுறதுக்கு பொறுப்பானவர்கள் யார்? இந்த 3 கேள்வியை பேஸ் பண்ணி அந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் நம்ம நில வருவாய் திட்டத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. ஜமீன்தாரி, 2வது மஹல்வாரி, 3வது ரயத் வாரி. ஓகேவா? அப்போ அந்த 3ம் தனித்தனியாக நம்ம என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஜமீன்தாரி சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம் 3மே முதல்ல சரி, ஜமீன்தாரி சிஸ்டம் 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட்டு தனித்தனியாக முடிச்சிருவோம். அப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து கார் அண்ட் வாலிஸ். யார் கார் வச்சுருப்பா? ஜமீன்தார். அப்போ ஜமீன்தார் தான் கார் வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் அண்ட் வாலிஸ் 1793. அப்போ இது என்ன நில, அதாவது உண்மையான நிரந்தர சொத்துரிமை சட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? நிரந்தர சொத்துரிமை சட்டம்னு ஒன்று போட்டு அதை அறிமுகப்படுத்தி ஜமீன்தாரி சிஸ்டத்தை பிரிட்டிஷ் ரூல் வந்து கம்பெனி வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லேண்டோட ஓனர் யாருன்னு பார்த்தோமா, அந்த லேண்டோட ஓனர் யாருன்னா ஜமீன்தார்ஸ். ஓகேவா? ஜமீன்தார்ஸ் தான் லேண்டோடைய ஓனர். எவ்வளோ ஷேர்? நமக்கு 11ல் 10 வந்து யாருக்கு போகும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ மீதி இருக்கிற அந்த 1/11 தான் ஜமீன்தாரோடைய சேல்ரி. புரியுதா? 11 டோட்டலாக 11 ஷேர்னு எடுத்துக்குவோம். அதில் 10 வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும், 1 வந்து ஜமீன்தாருக்கு. புரியுதா? அப்போ லேண்டோடைய ஓனர் யார்? ஜமீன்தார் தான் லேண்டோடைய ஓனர். அப்போ இவங்கெல்லாம் பெசன்ஸ் எல்லாம் யார்? விவசாயிகள். அவங்க டெனண்ட்டுக்கு இருக்கவங்க, குத்தகைதாரர்கள். ஓகே, குத்தகைதாரர்கள் தான் வந்து அவங்க ஓனர் கிடையாது. ஆக்சுவலாக அவனுடைய லேண்டு தான், அவனுடைய லேண்டுலேயே அவங்க வந்து குத்தகைதாரர்கள் அப்படிங்கிற சொல்கிற நிலைமைக்கு பிரிட்டிஷ் வந்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ இதில் என்னது ரொம்ப கஜகஜன் இருக்குன்னெலாம் பார்க்க வேணாம். கண்டென்ட் உள்ள இது தான் இருக்க போது அதை நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். உள்ளே படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் உங்களுடைய புக்கில் பார்த்துக்கோங்க. அப்போ இதில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நிலச்சுவார்ந்தாரர்கள், அதாவது லேண்ட், அந்த அவங்க தான் அந்த ஜமீன்தார்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜமீன்தாரர்கள் தான் நிலத்துடைய சொந்தக்காரங்களாக இருந்தாங்க. நில வருவாய் கவர்மெண்ட்டுக்கு வர ஷேர் கட்டக்கூடிய பொறுப்பு அவங்களோடதாக தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட தான் நில வருவாயில் 11ல் 10 வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தணும். மீதி இருக்கிற தொகையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜமீன்தாஸ் வந்து ஊதியமாக சேலரியாக எடுத்துக்கலாம். ஆனால் இதை இந்த மீதி இருக்க 1/11 மட்டும் எடுக்க மாட்டாங்க. அவங்க அதிகமாக மக்களை வந்து சுரண்ட ஆரம்பித்தாங்க. அதுதான் நமக்கு பிரச்சனையாச்சு. அப்போ இதை யார் கொண்டு வந்தால், லேண்ட்லோட் சிஸ்டம், நிலச்சுவான்தாரர் முறைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பேர், ஒன்று ஜமீன்தாரி சிஸ்டம், அது இங்கே சொல்லியாச்சு. இன்னொன்று லேண்ட் லார்ட். ஓகே, லேண்ட்லார்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நிலச்சுவான்தார முறை 1793. நமக்கு ஜமீன்தாஸ் தான் கார் வச்சுருப்பாங்க, அதனால் கார் அண்ட் வாலிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நிலத்துடைய லேண்ட் ஓனர்ஸ் யார்? இது 3 கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். நிலத்துக்கு சொந்தம் யார்? ஜமீன்தார். யார் கல்டிவேட் பண்ணுறா? பேசன்ஸ், நம்ம விவசாயிகள் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் லேண்ட் டேக்ஸ் யாருக்கு? ஜமீன்தாருக்கு இருக்குது. இப்போ இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சா? இவ்வளோ தான் படிக்கிறது. இந்த 3 கேள்வியை வச்சு நம்ம படிச்சுட்டு போயிடணும். இந்த வருஷம் 1793 யார் கொண்டு வந்தால்? ஜமீன்தார்ஸ் வந்து முறையை கொண்டு வந்தது கார் அண்ட் வாலிஸ். ஓகேவா? இதுதான் ஜமீன்தாரி சிஸ்டம். 2வது மஹல்வாரி. மஹல்னு இருக்கா, நம்ம இந்த மஹல்னு எடுத்துக்குவோம். யார் மகளை சொல்லுவோம்? பெண் தானே சொல்லுவோம். அப்போ வில்லியம் பென்டிங். ஓகே, அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக இது 1833 அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லியம் பென்டிங். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடியே 1822லேயே நமக்கு ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். ஹோல்ட் மெக்கன்சி அவருடைய ஐடியாலஜி தான் நமக்கு. அதை ரீஃபார்ம் பண்ணி 1833ல் வில்லியம் பென்டிங் கொண்டு வந்தது தான் நமக்கு மஹல்வாரி சிஸ்டம். ஓகேவா? மஹல்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மஹல்வாரி, இதிலே வரின்னு வந்துருச்சு பாருங்கள்.
அப்போ மஹல்னா என்ன? நம்ம மஹல்னா இந்த மஹல் ஞாபகம் வச்சோம். இப்போ ஆக்சுவல் மீனிங் என்ன? மஹல்னா கிராமம். ஓகே, மஹல்னா கிராமம். எங்கே இந்த முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். அடுத்து பஞ்சாப். எம்பின்னே ஞாபகம் வச்சுக்கலாமா? இது மத்திய பிரதேஷ், இது பஞ்சாப். எம்பி. ஓகேவா? எம்பியோடைய மஹல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மஹல் அப்படின்னா ஒரு கிராமம். அந்த கிராமம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிலத்துக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அவங்களுக்கு ஒரு ஹெட்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. கிராமத்துக்கு நில சொந்தக்காரர்கள் ஒரு குழுவாக இருப்பாங்க. அந்த குழுவெல்லாம் ஒரு நிலத்தை உழுவார்களிடம் பிரித்து கொடுத்து அவர்கள்ட்டேருந்து வருவாய் வாங்குவாங்க. இவங்களுக்கு யார் அப்போ வாங்குவா? யார் ரெஸ்பான்சிபிள்? ஹெட்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க. நிலத்தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. காமனாக ஒரு பர்சன் வச்சுருப்பாங்க. அந்த பர்சன் எல்லாத்துக்கிட்டேருந்தும் டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுதான் மஹல்வாரி சிஸ்டம். புரியுதுங்களா? எங்கே கொண்டு வந்தாங்க? எம்பி. எம்பியோடைய மஹல்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஜமீன்தாரோடைய கார், எம்பியோடைய மஹல். மத்திய பிரதேஷ் நமக்கு பஞ்சாப். அப்போ மஹல்வாரி எங்கள் ஜமீன்தாரி நார்த் ஈஸ்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இது மத்திய பிரதேஷ், பஞ்சாப். மஹல்னா கிராமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து 3வது ரயத். ரயத் வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரயத் வாரி. ரயத் வாரி சிஸ்டம். அப்போ ரயத்னா என்ன? இது 1820 கொண்டு வந்தது. ரயத்னாலே நமக்கு யார்? விவசாயிகள். அப்போ ரயத் அப்படின்னாலே விவசாயி தான் சொல்கிறாங்க. ரயத், அது RYOT, ரயத் அப்படின்னா ஃபார்மர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவங்க தான். இப்போ எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1820. இது சொந்த சாகுபடி முறைன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொந்த சாகுபடி முறை? முதல்ல அதுக்கு முன்னாடி யார் கொண்டு வந்தா அப்படின்னா தாமஸ் முன்ரோ. தாமஸ் முன்ரோ. அதுக்கப்புறம் கேப்டன் ரீட் அப்படிங்கிற ஒருத்தவங்க. கேப்டன் ரீட். கேப்டன் ரீட். கேப்டன் ரீட்டும் தாமஸ் முன்ரோ தான் கொண்டு வந்தாங்க. 1820 கொண்டு வந்தாங்க. இது முறையாக நம்ம மெட்ராஸில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகே, முறையாக தமிழ்நாட்டில் தான் அறிமுகமாச்சு. எங்கே? நம்ம மதுரை, திண்டுக்கல், அதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங்கில் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம் அப்படியே எல்லா பக்கமும் கொண்டு போகிறாங்க. இந்த நிலத்தை சொந்தம் யாருக்கு சொந்தம்? அதோடைய கட்டுப்பாடு எல்லாமே லேண்ட் ஓனர்ஸ் யாரோ அவங்கக்கிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ இதில் அரசுக்கும் விவசாயிகள், கவர்மெண்ட்டுக்கும் ரயத், இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில நேரடி தொடர்பு, டைரக்ட் கான்டாக்ட் இருப்பாங்க. இடையில அந்த ஹெட்மேன், மிடில் மேன் மாதிரி யாருமே வரமாட்டாங்க. ஓகே, மிடில் மேன்லாம் யாரும் கிடையாது. டைரெக்டாக கவர்மெண்ட்டு இவங்க டீல் பண்ணிக்குவாங்க. அப்போ கம்மியான அளவில் அடக்குமுறை, கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ ரயத் வாரியில் டைரெக்டாக பீப்புளும் கவர்மெண்ட்டும் நேரடி தொடர்பில் இருந்தாங்க. அதனால் கண்ட்ரோலும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்படி தான் அங்கே நில வருவாய் இருந்துச்சு. ஓகேவா? விடுதலைக்கு முன்னாடி அடக்குமுறை, அதாவது குறைந்த அடக்குமுறை கொண்ட ஒரு சிஸ்டமாக இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் நமக்கு இங்கே முக்கியமானது. சரி, இப்போ நிலத்தை அளந்து அதெல்லாம் அப்போ பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ எதை வச்சு அளந்தாங்க? அந்த காலத்தில் நிலத்தை அளக்கிறதுக்கு கயிறு யூஸ் பண்ணாங்க. ஓகே, பழைய காலத்தில் கயிறு, செயின்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க? நிலத்தை அளக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க? இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டு வந்திருப்போம், ஸ்வாமித்வா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? ஸ்வாமித்வா ஏப்ரல் 24, 2020 கொரோனா பீரியடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் 24 நமக்கு பஞ்சாயத்து ராஜ் டே நமக்கு தெரியும். என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரோன் மூலியமாக நிலத்தை அளந்தாங்க. இப்போ நார்த் கண்ட்ரீஸில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? ட்ரோன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கிராமப்புறங்களில் நிலத்தை மெஷர் பண்ணி அவங்களுக்கு பட்டான்னு சொல்கிறோம்ல, ப்ராப்பர்ட்டி கார்டு, அப்போ அது கொடுக்க ஆரம்பித்தாங்க. யார் அந்த நிலத்துடைய ஓனர்ஸ் அப்படிங்கிறது அதை பொறுத்து ட்ரோன் மூலியமாக துல்லியமாக அழந்து அதை கொடுத்தாங்க. இப்போ சுவாமித்வா மூலியமாக நார்த் இந்தியாஸில் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏப்ரல் 24 நம்ம பஞ்சாயத்து ராஜ், நம்ம கொரோனாவுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தோம், அதனால் யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழக்க முடிஞ்சுது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டம் தான் ஸ்வாமித்வா, ப்ராப்பர்ட்டி கார்டு கொடுக்குறது. இப்போ இதை என்ன பண்ணாங்க? எல்லாமே கம்ப்யூட்டர்ஸில் ஆன்லைனில் ஏற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா DILRMPன்னு சொல்லுவாங்க. அது என்ன DILRMP? டிஜிட்டல் இந்தியா
லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஓகே, மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். அப்போ லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், முன்னாடி டிஜிட்டல் இந்தியா, அதான் டெல் ஆர்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை என்ன பண்ணாங்க, அந்த நிலப்பதிவேடுகள் எல்லாத்தையும் ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு இவ்வளோ சுரண்டல் விவசாயிகளுக்கு இருந்திருக்கு. இப்போ அந்த விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வரணும், வருஷத்துக்கு ஒரு 6000 கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிபிடி மூலியமாக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டைரெக்டாக விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போகும். அதுக்கான திட்டம் நம்ம படிச்சிருந்துருப்போம், பிஎம் கிசான் அப்படின்னு ஒரு திட்டம். பிஎம் கிசான் 2019 பெர் இயருக்கு 6000 ரூபா. ஓகே, பெர் இயருக்கு 6000 ரூபா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக கவர்மெண்ட்டு 3 தவணைகளில் கொடுப்பாங்க. அப்போ 3 தவணைகளாக கொடுப்பாங்க, 2000 ஓகே. இந்த மாதிரி இப்போ நிறையா அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு நிறையா தமிழ்நாடாகட்டும் இந்தியாவில் ஸ்கீம்ஸ் வந்திருக்கும். இது வந்து பிரிட்டிஷோடைய ரூலில் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் நமக்கு 3த்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது தெரியுள்ள ஜமீன்தாரி சிஸ்டம், அடுத்து ரயத்வாரி, அடுத்து மஹால்வாரி. எந்த வருஷம் ஜமீன்தாரி? 1793. ரயத்வாரி 1820. அதுக்கப்புறம் 1883 மஹால்வாரி. ஜமீன்தார் தான் என்ன வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க, அதனால் காரன்வாலிஸ். ஓகே, காரன்வாலிஸ். ரயத்வாரி, ரயத் வந்து தாமஸ் மன்றோம். மூணாவது மஹால்வாரி, யார்? வில்லியம் பென்டிங். இதுதான் இந்த 3 லேண்ட் டென்யூர் சிஸ்டம் வந்து இதுதான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூலில் ஃபாலோ பண்ணது. லேண்ட் டென்யூர் சிஸ்டம், அதாவது நில வருவாய் முறைகள், 3 முறைகள் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதுதான் இது. இன்னொன்றையும் சேர்த்து படிச்சிருங்க. இதில் ஜமீன்தார்ஸ் தான் வந்து லேண்ட் ஓனர்ஸாக இருந்தாங்க. ரயத்வாரியில் ரயத்ஸ் தான் யார்? லேண்ட் ஓனர்ஸாக இருந்தாங்க. மஹால்வாரியில் அந்த மஹலுக்கு ஒரு ஹெட்மேன், அந்த கிராமத்துக்கே ஒரு ஹெட்மேன் இருந்தாங்க. சரி, இந்த மஹலுக்கு ஒரு மேன் இருந்தாங்க. அப்போ அவங்க தான் ஹெட். ஓகே, ஜமீன்தாருக்கு ஜமீன்தார் லேண்ட் ஓனர்ஸ், ரயத்வாரிக்கு ரயத்தான் லேண்ட் ஓனர்ஸ், மஹலுக்கு ஒரு ஹெட் இருந்தாங்க, அந்த மஹலுக்கு ஒரு மேன் இருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் வந்து மஹல்வாரி சிஸ்டம். அந்த மஹல் தான் நமக்கு பென், இங்கே கார், இது தாமஸ் மன்றோம். இது ரெண்டும் ஞாபகம் வச்சோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம். இயர் பாருங்கள், 1793, அதுக்கப்புறம் 1820, அதுக்கப்புறம் 1833. ஓகே, இதுதான் இந்த 3 மெத்தட் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு தொழில் காலனித்துவம், முதலாளித்துவம். ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் கொலோனியல் கேபிட்டலிசம். ஓகே, இண்டஸ்ட்ரியல் அண்டு கொலோனியல் கேபிட்டலிசம். இது ஒரு 2 கட்டமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 19th century, அந்த வேர்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 19th century க்ரோத்து, ஓகே, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து. அதுவே 20th century நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஓகேவா? அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, முன்னேற்றம். இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ். அப்போ இங்கே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நமக்கு வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி லெசன்லேயே வந்து எல்லாமே பார்த்துட்டோம். அதனால் ஃபுல்லாக டெப்த்தாலாம் போக வேணாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 19th century என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ 19th century என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொடுக்கும், என்னென்ன பொருட்கள்லாம் முன்னோடி தொழில்களாக இருந்துச்சோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து காட்டன் மில்ஸு, ஜூட் மில்ஸு, அதெல்லாம் அப்போதைக்கு தேவைக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அதனால் அந்த மாதிரியான தொழில்களை இந்தியாவில் நிறுவனங்களாக தொடங்குறாங்க. அப்போ அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய
ஃபுல் சப்போர்ட் இருந்திருக்கும். அதுதான் வந்து 19th சென்ச்சுரியில் இருந்துச்சு. அப்படி இருந்ததா அப்படின்னா அவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா மட்டும்தான் இருந்துச்சு, ப்ராஃபிட், லாபம் எடுக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்திய பொருளாதாரத்தை, நம்ம இந்தியன் எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம மேலே அக்கறையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை ப்ராஃபிட். அப்போ அவன் ஏன் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் வரும். அவனுக்கு ப்ராஃபிட் வேணும், நம்ம எக்கனாமியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போதைக்கு 36 ஜூட் மில் இருந்துச்சோம், சணல் ஆலைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு 194 கிட்ட காட்டன் மில்ஸ் இருந்திருக்கு, பருத்தி ஆலைகள் இருந்திருக்கு. 36 ஜூட் மில்ஸ் இருந்திருக்கு, சணல் ஆலைகள் இருந்திருக்கு, 194 காட்டன் மில்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ இந்தியன் எக்கனாமியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவன் ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கல. அவன் என்ன சொல்கிறான், எதுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுத்துருக்கான், ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கான். அப்போதைக்கு இந்தியா வந்து 36 ஜூட் மில்ஸும் 194 காட்டன் மில்ஸும் இருந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு அந்த கோல் ப்ரொடக்ஷனை எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா 6 மில்லியன் டான்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கான். 6 மில்லியன் டன்களாக வந்து உயர்ந்திருக்கு நிலக்கரி உற்பத்தி. இப்போ இதுதான் உள்ளே இருக்க போது கான்செப்ட்டு. அதை தான் வந்து நமக்கு லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. அப்போ 19th சென்ச்சுரியில் தொழில் புரட்சிக்கு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வித்திட்டாங்க. லாபம் தான் வந்து அதிகமாக இருக்க போது முதன்மையான குறிக்கோளாக இருந்துச்சு. அதே 19th சென்ச்சுரியில் 36 ஜூட் மில் இருக்குது, 194 சணல் ஆலைகள் இருந்துச்சு. நிலக்கரியோடைய உற்பத்தியை ஒரு ஆன்யுவலி 6 மில்லியன் டான்ஸ் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 19th சென்ச்சுரியில். அப்போ தெரியுதா, க்ரோத்னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சா அதுக்கு பேர் தான் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க, வளர்ச்சி. அப்போ இங்கே என்ன தான், ப்ராஃபிட்டை மட்டும்தான் அவன் ப்ரியாரிட்டைஸ்டு கொடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துருக்கான். அதனால் 19th சென்ச்சுரியில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் 19th சென்ச்சுரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைட்டிலை வச்சே நம்ம உள்ளே என்ன சொல்லியிருக்க போகிறாங்கங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு 20th சென்ச்சுரியில் அங்கே என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்வதேசி. ஓகேவா? ஸ்வதேசி மூமெண்ட் நமக்கு தெரியும்ல, ஸ்வதேசி மூமெண்ட். ஓகேவா? ஸ்வதேசின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே நம்மளுடைய பொருட்கள் நம்மளே உற்பத்தி செஞ்சு நம்மளே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய தொழில்துறைக்கு அதிகமாக மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து நம்ம பொருட்களை, நம்ம நாட்டு பொருட்களை நம்மளே பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியை உருவாக்குறாங்க. அப்போ இப்போ ரீசன்ட் ட்ரெண்டாக நம்ம வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, வோக்கல் ஃபார் லோக்கல், அதுதான் ஸ்வதேசி. அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பார், அடிக்கடி சொல்கிறது தான் இதெல்லாம். 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து மேக் இன் இண்டியா, இதெல்லாம் இப்போ அவங்க சொல்கிற ஸ்வதேசி தான். ஓகே, நம்ம நாட்டு பொருட்களை நம்மளே வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் அப்படிங்கிறது தான் இது. இப்போ சுயசார்பு இந்தியா, இந்தியாவில் உற்பத்தி செய் திட்டம். இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எப்போ 1914 நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ பழைய தொழில்கள் இல்லை, இதெல்லாம் வந்து டவுன் ஆச்சும் அந்த தொழில்கள் திரும்ப வளர ஆரம்பிக்குது. ஏன்னா வார் சமயத்தில் மற்ற நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் நம்ம இம்போர்ட் பண்ணலை பெரிய அளவில். உள்ளூர் தொழில்கள், லோக்கல்ஸ், அதுதான் வோக்கல் ஃபார் லோக்கல்ஸ், உள்ளூர் தொழிலுக்கு அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இங்கேயே பொருட்கள் அதிகமாக வந்து வாங்க ஆரம்பித்தோம். அதில் அப்போ சொன்னோம்ல, அதை விட இங்கே புதுசாக வந்து 70 பருத்தி ஆலைகள், காட்டன் மில்ஸ் வந்து புதுசாக தொடங்கியிருக்காங்க. 30க்கும் மேலே நமக்கு ஜூட் மில்ஸ் வந்து புதுசாக தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலக்கரி வந்து என்ன ஆயிடுச்சு, டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு உற்பத்தி. உள்ளேயும் அதே கண்டென்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. 1914 முதல் உலக போர் நடந்துச்சு. பழைய புதிய நிறுவனங்கள் மெதுவாக வந்து வளர்ச்சி அடைஞ்சது. 30க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள், அதாவது 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள், 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகள். அதுக்கப்புறம் கோலோடைய ப்ரொடக்ஷன் வந்து அங்கே 6 மில்லியன் டான்ஸ் வந்து சொன்னாங்க, இங்கே 2 மடங்காக உயர்ந்துருச்சு. நம்ம அடுத்து ரயில்வேஸ் தொடங்கணும். அதுக்கு இரும்பு, எஃகு, அயன் அண்ட் ஸ்டீல், ஓகே, அயன் அண்ட் ஸ்டீல் அதோடைய உற்பத்தி வந்து அதிகமாச்சு. அடித்தளம் இப்போ தான் போடுறாங்க. ரயில்வே அமைப்பை விரிவுபடுத்தினாங்க. நமக்கு தெரியும்ல, அயன் அண்ட் ஸ்டீலுக்கு 1907 டிஸ்கோ வந்து தொடங்கியிருப்பாங்க. டிஸ்கோ 1907. அப்போ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தொழில்களும் இந்த பீரியடில் வளர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ரொடெக்ஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் பாலிசி. அது என்ன டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ரொடெக்ஷன் பாலிசி? அயல்நாட்டு
பொருட்களுடைய போட்டியை தவிர்க்கிறதுக்காக இந்தியாவுடைய மார்க்கெட்டை இந்திய தொழில்களே வந்து கைப்பற்றணும், ஆக்கிரமிப்பு பண்ணணும், அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க. 1924லேருந்து 1939 வரைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எது இரும்பு, நம்ம அயன் அண்ட் ஸ்டீலு, காட்டன், ஜூட்டு, தீப்பெட்டி, சர்க்கரை, சுகர், பேப்பர் மில் எல்லாமே அயல்நாட்டு போட்டிகள்லேருந்து நமக்கு மற்ற கம்பெனிஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்லேருந்து தவிர்க்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அப்போ இது என்னாச்சு, இதுதான் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள், ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாகிறதுக்கான அந்த தொழில்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய சந்தை, இந்தியாவுடைய மார்க்கெட்டை கைப்பற்றி அயல்நாட்டு போட்டிகளை, அதாவது வெளியிலேருந்து வந்த கம்பெனிஸை முறியடிச்சிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த பாலிசி மூலியமாக. அதை தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேய அரசு இந்திய பொருளாதாரத்தை மூலப்பொருட்களை உருவாக்குறத மாற்றி நம்மளுடைய இந்தியாவை ஒரு சந்தையாக மாற்றி வச்சுருந்தாங்க. அப்போ இந்தியன் எக்கனாமியை பல வழிகளில் நசுக்க முயற்சி பண்ணாங்க. இப்போ அங்கே பிரிட்டிஷோட இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு சாதகமான இந்திய புவியியல் காரணிகள், நம்ம ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்மளுடைய உழைப்பையே அதை சுரண்ட ஆரம்பித்தாங்க, உரிய ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதில் ஆனால் இப்போவும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இப்போ கிடையாது. நமக்கு பிஎல்ஐ ஸ்கீம்னு சொல்லுவாங்க. பிஎல்ஐ ஸ்கீம், அதாவது ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ப்ரொடெக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்திய அரசு என்ன பண்ணும், ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அப்போ அங்கே ப்ரொடெக்ஷன் கிடைக்குதான், மேலே சொன்னது தான் அதே மாதிரியான கான்செப்ட் தான் இங்கே பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுதான் வந்து கான்செப்ட். அது மாதிரி ஜவுளி பூங்கா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம நிறையா துணிகள் மார்க்கெட் பண்ணுறதா சொன்னாங்க. அப்போ அதை நம்மளே உருவாக்கலாமே, ஒரு இடத்துல அங்கங்கே அங்கங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்குமோ, அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல, அப்போ சிதறி கிடந்த இண்டஸ்ட்ரீஸ், பருத்தி ஆலைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரே இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு வசதி, அந்த இதுதான் பிஎம் மித்ரா அப்படின்னு ஒரு ஜவுளி பூங்கா தொடங்கியிருப்பாங்க. பிஎம் மித்ரா பார்க்ஸ் 2021 இந்தியாவில் 7 பிஎம் மித்ரா பார்க்ஸ் வந்து உருவாக்குறாங்க. உங்களுக்கான கொஷின், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பார்க் எங்கே? நம்ம தமிழ்நாட்டில் விருதுநகரில் இருக்கும். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு எது அப்படிங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம ஸ்டீல் பற்றி பேசணுனால இன்னொன்றும் படிச்சிடலாம். நேஷ்னல் ஸ்டீல் பாலிசி தேசிய எஃகு உற்பத்திக்கான ஒரு கொள்கை. அதில் 2030க்குள்ளே 300 டன் வந்து இரும்பு எஃகு நம்ம இலக்கு வச்சுருக்கோம். ஓகேவா, டார்கெட் தான் நான் சொல்கிறேன், டார்கெட் வச்சுருக்கோம். பிஎம் மித்ரா பார்க்ஸ்னால் ஜவுளி ஆலை தாங்க, மொத்த பூங்காக்களை ஒரே இடத்துல கொண்டு வருது. டிஸ்கோ நமக்கு தெரியும்ல, டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, அதான் டிஸ்கோ. எப்போ தொடங்கினாங்க? 1907 ஜாம்ஷெட்பூரில் தொடங்கியிருப்பாங்க. இப்போ இதுக்கான நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் எதுக்கு கீழே இருக்குது? எம்எஸ்எம்இ கீழே இருக்கும். ஓகே, எம்எஸ்எம்இ உங்களுக்கான கொஷின், எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து எப்போ அப்படிங்கிறது ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள். இப்போ கேட்டிருக்க அத்தனை கொஷினுக்கும் மேக்ஸிமம் நீங்களாக தேடி ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் தேடும் போது தான் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரா மெட்டீரியல் நிறையா சொன்னோம். ரா மெட்டீரியல்ஸ் இங்கேருந்து பிரிட்டிஷ் வந்து வெறும் ரா மெட்டீரியல் அனுப்பக்கூடிய நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மேக் இன் இண்டியா கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் செல்ஃபோனை தயாரிக்கிறோம் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே அதுக்கான பொருட்களை, பாகங்கள்லாம் உருவாக்கி நம்மளே அதை அசம்பிள் பண்ணி நம்மளே சேல் பண்ணிகிட்ருக்கோம், அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் அந்த ப்ரொடெக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம படித்தோம்ல, அந்த பாலிசி தான் இது. ஓகேவா, நம்ம இண்டஸ்ட்ரீஸை ப்ரொடெக்ஷன் கொடுத்து டிஸ்கிரிமினேட்டிங் ப்ரொடெக்ஷன் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டு பொருட்களை நம்மளே வந்து தயாரித்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இவ்வளோ தான் இந்த இதில் கான்செப்ட். இதுலேயும் நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கண்டென்ட்டு தான் இருக்க போகுது. எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னால என்னென்ன
தாக்கங்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன், நமக்கு தொழில்கள் நம்ம இங்கிலாந்தோடைய மிஷினரிஸ்னால் வந்ததுனால இந்தியாவுடைய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கரண்ட் ட்ரெண்டில் செமிகண்டக்டர் மிஷின் கூட நம்ம தொடங்கியிருக்கோம். இதுக்கு வரைக்கும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அசம்பிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தோம். இப்போ செமிகண்டக்டர் மிஷின்ஸ் எல்லாம், செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே நம்மளே வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான பாலிசிலாம் தொடங்கியிருக்கோம். ரெண்டாவது, உங்களுக்கு பொருளாதார மூலதன ஆக்கம் நம்ம குன்றச் செய்து வளர்ச்சியை தடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேபிட்டல்லாம் பெருசாக பொருளாதார பிரிட்டிஷோடைய எக்கனாமிக் பாலிசியில் நமக்கு அந்தளவு கேபிட்டல்லாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஜென்ரலான பாயிண்ட் தான். அடுத்து, நம்மக்கிட்டேருந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண அசெட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மூலதனம், அதுக்கான நிதி உதவி நம்மக்கிட்டேருந்து வரி வாங்கி அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து, அக்ரிகல்ச்சரலும் லேண்ட் ரெவன்யூ, அவங்களுடைய லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், நிலவரி திட்டமும் அடுத்து அக்ரிகல்ச்சரல் பாலிசியும் நம்மளை ஃபுல்லாக பாதிச்சது. வேளாண்மையை சார்ந்து இருந்த போதும் இந்தியாவுடைய வேளாண் தொழில் தேக்கமடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. வேளாண்மை அந்தளவு அவங்க வளர விடலை, அது மூலியமாக பொருளாதாரத்தை உயர விடலை. அதுக்கப்புறம் அவங்களுடைய நவீன தொழில்துறை, மாடர்னைஸ்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணாங்க. அவங்க நிறைய மிஷினரிஸ் வந்து சீப்பான மிஷினரிஸ் அண்ட் கூட்ஸ், மிஷினரி கூட்ஸோட நம்ம வந்து காம்படிட் பண்ண முடியலை. ஓகேவா, இந்தியாவுடைய கைவினைப் பொருட்கள் அதனாலேயே அழிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கொலோனியல் ஆதிக்கம், நம்ம காலனி ஆதிக்கத்தினால தோட்டக்கலை, சுரங்கங்கள், கப்பல் எல்லாமே சுரண்டப்பட ஆரம்பிச்சது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது பெருசாக ஜென்ரலான பாயிண்ட்ஸை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் ஐபிஆர். ஐபிஆர் அப்படின்னா என்னென்னா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். ஓகே, இப்போ இது என்ன, ஐபிஆர் 1948 நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், தொழிற்சாலை சட்டம் வந்து அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதியம். ஓகே, மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டமும் அதே 1948 தான். ஓகே, இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் 1948. அடுத்து பாருங்கள், 5, 6 இருக்கா, அடுத்து 7, 8, 9, 10க்கும் ஒன்று இருக்குது. அப்போ 1948 நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், 56, அதாவது 5, 6, 7, 8, 9, 10. இது 1977, 1980, 1990, அதுக்கப்புறம் 1991. நமக்கு 91 தெரியும்ல, எல்பிஜி கொண்டு வந்தது. எல்பிஜி 1991 தெரியும், ஜூலை 24. இது வந்து 1948 ஏப்ரலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 1948 ஏப்ரல் என்ன டேட்டு கேட்டாங்கன்னா 6, அதாவது 4, 6, 8ன்னு வருதான், 6 இந்த சைடு, ஏப்ரல் 6, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 48 நமக்கு தெரியும், 91 தெரியும். அப்போ இடையில இருக்கிறது 5, 6, 7, 8, 9. ஓகேவா, இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சா மட்டும்தான் ஏதாவது ஆட் ஒன் அவுட் அப்படி கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ 1948 தான் நமக்கு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வருது. ஓகேவா, முக்கியமானது. அப்போ அதில் தான் வந்து முறையாக நம்ம தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், இண்டஸ்ட்ரியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இந்தியாவுடைய ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி கேட்டாங்கன்னா 1948. அதில் முக்கியமாக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மிக்சடு எக்கானமி. ஓகே, நம்மளோடது மிக்சடு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் தான் சொன்னாங்க. 4 வகையாக பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ கலப்பு பொருளாதாரங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்தினது தான் நமக்கு 1948. அதே மாதிரி சும்மா ஜென்ரலாக வந்து சொல்லிடுறேன். ரெண்டாவது பாலிசி இருக்கா, 1956. நம்ம இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னென்னா,
நமக்கு இந்திய பொருளாதாரத்துடைய சாசனமே நமக்கு செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் வந்து இந்திய பொருளாதாரத்துடைய சாசனம். அப்போ அதில் வந்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து மிக்சடு எக்கானமி அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னா ப்ரியாரிட்டைஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. எதுக்கு? பப்ளிக் செக்டார்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. பப்ளிக் செக்டாருக்கு ப்ரியாரிட்டைஸ். இது என்ன மாடல்னு சொல்லுவாங்க? மெஹலனோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. மெஹலனோபிஸ் மாடல் நம்ம 5 இயர் பிளானில் படிப்போம். மெஹலனோபிஸ் மாடல் 1956 பப்ளிக் செக்டாருக்கு ப்ரியாரிட்டைஸ்டு கொடுத்து டெவலப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாலிசி மிக்ஸ்டு எக்கானமி சொன்னாங்க. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க இந்த செகண்டுக்கு, பைபிள் ஆஃப் ஸ்டேட் கேபிட்டலிசம். ஓகேவா? ஸ்டேட் கேபிட்டலிசம். அதே தான், ஒரே மீனிங் தான், திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இங்கே எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. பொருளாதாரத்துடைய சாசனம், இந்திய பொருளாதாரத்துடைய சாசனம். இந்திய பொருளாதாரத்துடைய சாசனம் எது அப்படின்னா செகண்ட். ஃபஸ்ட்டு வந்து மிக்சடு எக்கானமி சொன்னது, கலப்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுனது. அப்போ அதை பற்றி சும்மா ஜென்ரலாக வந்து இவ்வளோ தான். இதில் ஒன்றும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ண வேண்டிய கண்டென்ட்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா இதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற தொழில்மயமாதல், இண்டஸ்ட்ரியலைசேஷனை வச்சு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம விடுதலை வாங்கினதுக்கப்புறம் எப்படி இருந்தது? 1948 ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்தோம். 1956 கொண்டு வந்தோம். இது சிறிய பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கு அடிப்படையாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது சும்மா ஜென்ரலான பாயிண்ட்ஸ் தான். அப்போதைக்கு பிரிட்டிஷோடைய பீரியடில் எப்படி இருந்துச்சு? தொழில் உரிமம்லாம் வாங்கணும் அப்படின்னா லைசன்சிங் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, அப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை இருக்குது. அதுக்கு பேர் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இப்போ என்ன பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சின்ன சின்ன ஆலைகள்லாம் அங்கங்கே நமக்கு காட்டன் இண்டஸ்ட்ரீஸே எடுத்துச்சுன்னா நம்ம செதறி கிடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ பிஎம் மித்ரா பார்க்ஸ் உருவாக்கிட்டாங்கன்னு அது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். எத்தனை மித்ரா பார்க்ஸ் இருக்குது இந்தியாவில்? 7 மித்ரா பார்க்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் விருதுநகர். உங்களுக்கான கொஷினும் கேட்டாச்சு. அப்போ பிரிட்டிஷோடைய பீரியடில் அவங்க தான் வந்து வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம 91 பாலிசிக்கு முன்னாடி வரைக்குமே என்ன தான், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெருசாக வந்து அனுமதியெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ 100% வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கோம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எம்எஸ்எம்இ பாலிசியெல்லாம் நமக்கு தெரியல, 2006 வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஐபிஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன், தொழிற்கொள்கை தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குல்ல, தொழிற்கொள்கை தீர்மானம், ஐபிஆர், இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். ஓகேங்களா? அது போக பிஎல்ஐ பார்த்தோமா? பிஎல்ஐனா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அரசே வந்து என்ன பண்ணுவாங்க, ஊக்கத்தொகை வழங்குவாங்க. ஓகே, அப்போ அது போக நம்ம ஜிடிபி நம்ம 4வது நாடாக வந்து 2025-26 4வது நாடாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஐபிஆர் இப்போ 1948, 2வது ஐபிஆர் 1956. ஃபஸ்ட்டு ஐபிஆரில் மிக்ஸ்டு எக்கானமி பேசினாங்க. 2வது ஐபிஆரில் எதுக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ்டு கொடுத்தாங்க, நம்ம பப்ளிக் செக்டார்ஸுக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம அப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட அனுமதி வாங்கி, லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பொருள் வாங்கணுன்னா நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறோம்ல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதுதான் நம்ம நிறையா சேஞ்சஸ். இப்போ ட்ரெண்டு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ தூரம் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஐபிஆர் இதெல்லாமே திரும்ப அதே கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. 1948 முதல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 தொடங்கினது. அப்போ ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948 தான். 48 ஏப்ரல் 6, அங்கேயே சொல்லிட்டோமா? இப்போ ஏப்ரல் 6 தான் கொண்டு வந்தாங்க, முதல் தொழிற்கொள்கையை அறிவித்தாங்க. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்துச்சு? அதோடைய அப்ஜெக்டிவ் இந்தியாவில் மிக்சடு எக்கானமியை வந்து கொண்டு வரது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். மிக்சடு எக்கானமின்னா நமக்கு தெரியல, ஆல்ரெடி நம்ம வழக்கமாக சொல்கிற எக்ஸாம்பிள் தான். பஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்போர்ட், டிஎன்எஸ்டிசி இருக்குது,
ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்தது தான் நமக்கு கலப்பு பொருளாதாரம். ஓகே, அப்போ டிஎன்எஸ்டிசி இருக்குது, அதுவும் ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸும் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கிறது தான் நமக்கு மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா தொழில்களை ஒரு 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சுருந்துருப்பாங்க. ஓகே, இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், மைய அரசுடைய முற்றுரிமை. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்கன்னா ரயில்வே, இராணுவம், நம்ம ஆர்மிக்கு டிஃபென்ஸுக்கு தேவையானது, அட்டாமிக் பவருக்கு, போஸ்ட், இதெல்லாமே. அதே மாதிரி மாநில அரசுகள் இயற்கை வளங்கள், நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கோல், ஸ்டீலு, அதுக்கப்புறம் நம்ம ஏவியேஷன், இது ஏர்போர்ட்டுக்கு தேவையான அந்த விமானத்துக்கு தேவையான உதிரி பாகங்கள், காம்பனன்ட்ஸு, வாகன உற்பத்தி, வெஹிக்கிள், ஆட்டோமொபைல்ஸோடது, கம்பியெல்லாம் தொலைத்தொடர்பு, நம்ம கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, அடுத்து ஆயில் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் இருக்கும். அது போக ஒழுங்குபடுத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்குபடுத்தப்படாத அப்படிங்கிறது வராது, மேக்ஸிமம் வந்து கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு வரும், ப்ரைவேட் செக்டார்னு வரும். ஆக்சுவலாக இது வந்து 3 டைப் கிடையாதுங்க, 4 டைப்பாக பிரிச்சுருப்பாங்க. 4 டைப்ஸாக இருக்குது. இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க, இங்கே கீழே 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ சொன்னது தான். ஃபஸ்ட்டு செக்டார் வந்து பப்ளிக் செக்டார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்ளிக் செக்டார், அப்போ பப்ளிக் செக்டார்னால் என்னது, நமக்கு கவர்மெண்ட்டோட இது ரயில்வே, அட்டாமிக் பவரு, பாதுகாப்பு தளவாடங்கள், டிஃபென்ஸ், இது எல்லாமே இப்போதைக்கு நமக்கு இப்போ வந்து ஒவ்வொன்றும் ப்ரைவேட்டுக்காக மாற்றிருந்துருப்பாங்க. அவங்க வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடி சொல்கிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுதான் வந்து பப்ளிக் செக்டார்ஸ். ஓகேவா. ரெண்டாவது என்ன அப்படின்னா பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டார், அதாவது தனியார் துறையும் சேர்ந்து வரும். நிலக்கரி, இரும்பு, எஃகு, அயன், ஸ்டீல், இது எல்லாமே சேர்ந்தது தான் பப்ளிக் கம் ப்ரைவேட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பப்ளிக் செக்டார்ஸ். ஓகே, இதை தனியாக ஒரு பக்கம் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் செக்டார்ஸ். ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான டேட்டா. ரெண்டாவது வந்து பப்ளிக் கம் ப்ரைவேட். பப்ளிக் கம் ப்ரைவேட். மூணாவது வந்து கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார். கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார். நாலாவது வந்து ப்ரைவேட் செக்டார், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே. இதுதான் அந்த 4 செக்டார். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரயில்வேஸு, அட்டாமிக், டிஃபென்ஸு, இது எல்லாமே இதில் வரும். பப்ளிக் கம் ப்ரைவேட் அப்படிங்கிறது நம்ம கோல், அயன், ஸ்டீல், இதெல்லாம் பப்ளிக் கம் ப்ரைவேட்டில் வரும். அடுத்து ஒரு 18 தொழில்கள் கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டாருக்கு கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று மீதி இருக்கிறது எல்லாமே, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட் செக்டாரில் போகும். இப்போ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஐபிஆரில் பிரித்து வச்சுருந்தாங்க. அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த கொள்கை குடிசை தொழில்களையும் சின்ன சின்ன தொழில்களையும் பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இருக்கட்டும், அந்தளவு முக்கியமானதெல்லாம் கிடையாது. இருப்பு பாதைகள், நம்ம இரும்பு தாது, அயன் ஓர்ஸ், இதெல்லாமே சிறப்பு உரிமையில் மாநில அரசுகளும் மத்திய அரசுகளும். இப்போ தானே பார்த்தோம் ப்ரைவேட், பப்ளிக் கம் ப்ரைவேட் அப்படிங்கிறது. கோல், நமக்கு அயன், ஸ்டீல், இதெல்லாமே பப்ளிக் கம் ப்ரைவேட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்திய அரசு பிற நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடியது, மற்ற நாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாடு முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் முழு கட்டுப்பாடு, கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருந்துச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஐபிஆர். இதுதான் பேசிக்ஸ். ரெண்டாவது ஐபிஆர் வந்து 1956 மெஹலனோபிஸ் மாடல். எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா மெஹலனோபிஸ் மாடல் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொன்னாங்க. மெஹலனோபிஸ் இதை இங்கேயே கொடுத்துருக்காங்க. மெஹலனோபிஸ் வளர்ச்சி மாதிரியோடைய அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீண்ட கால பொருளாதாரத்துக்கு, அப்போ லாங் டேர்மில் கனரகம், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது மெயினாக பப்ளிக் செக்டார் யூனிட்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இது 1956 தொழில்களை வந்து ஒரு 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல் ஏ, ஷெட்யூல்
ஏ. ஓகே, இதில் வந்து ஒரு 17 இண்டஸ்ட்ரீஸ் 17 தொழில்களை வச்சுருக்காங்க. அடுத்த 2வது ஸ்கெடியூல் பி ஒரு 12 தொழில்கள். 3வது வந்து மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட்டுக்குள்ளே போகும். அந்த 17 தொழில்கள் என்ன அப்படின்னா ரயில்வேஸு, நம்ம ரயில்வே, வான்வழி, நமக்கு எது ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்துடும். அடுத்து டிஃபென்ஸு, வெடிமருந்துகள், நம்ம இரும்பு, எஃகு, இதெல்லாமே 17 தொழில்கள் மொத்தமாக. அதே ஸ்கெடியூல் பியில் வந்து மாநில அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கு சொந்தமான துறைகள், தனியார் துறைகள், ப்ரைவேட் வரலாமான்னா அவங்க ஹெல்ப் பண்ணலாம். 3வது பிரிவு மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட்டு கீழே வரும். ஓகேவா? அப்போ இதுதான் 3வது மாடல். அப்போ அன்னைக்கு 17 தொழில்கள் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வே, இதெல்லாம் டைரக்டோட கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல். இப்போ அட்டாமிக் எனர்ஜிலையும் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரைவேட்டைசேஷன் கொண்டு வராங்க. இப்போ இந்த பாலிசியில் சொல்லியிருந்திருப்பாங்க, அதுக்கான ஒரு பில்லு பாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தக்கான பில்லை பாஸ் பண்ணது உங்களுக்கான கொஷின். அந்த பில்லு பேர் என்ன? 2025 பாஸ் பண்ணியிருப்பாங்க. அட்டாமிக் எனர்ஜியில் ப்ரைவேட் செக்டார்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த பில்லு பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நமக்கு எது ட்ரெயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்தே பாரத் கொண்டு வந்திருக்கிறாங்க. ப்ரைவேட் வந்து பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ். ஓகே, ப்ரைவேட்டில் பார்த்தோன்னா பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் அப்படின்லாம் வந்துடுச்சு. இப்போ அதுலேயும் இவங்க ப்ரைவேட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்தே பாரத் தயாரிப்பு, அதனுடைய வந்தே பாரத்லேயும் ப்ரைவேட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இதுலேயும் வந்து நமக்கு ப்ரைவேட் வந்து வந்துட்டாங்க. அட்டாமிக் எனர்ஜிலையும் ப்ரைவேட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எம்எஸ்எம்இ வந்து நம்ம ஊக்குவிச்சிட்ருக்கோம். எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு நடுத்தர தொழில்கள். நமக்கு ஜவுளித்துறைக்கு பிஎம் மித்ரா தெரியும். நம்ம உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு பிஎல்ஐ பாலிசி நமக்கு தெரியும். பிஎல்ஐன்னு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் தருவாங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமானது. அதே தான் இதுக்குள்ளேயும் கொடுத்துருக்க போகிறாங்க. 1956 தொழிற்கொள்கை நம்ம படித்ததே தான். பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. நமக்கு தனியார் துறைகள் வந்தாங்களா அப்படின்னா அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். குடிசை தொழில்கள், சின்ன சின்ன தொழில்களுக்கு நேரடியாக மானியம், சப்சிடிஸ் கொடுத்தாங்க. அடுத்து எல்லா விதமான உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான வரிகள், டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வளர்ச்சிகளால் வேற்றுமை குறிக்க, அதாவது அங்கங்கே டிஃப்ரென்ஸ், ரீஜனல் இன்இக்வாலிட்டி சமமான வளர்ச்சி இல்லாமல், க்ரோத் இல்லாமல் இருக்கும். அந்த பகுதிகளில் தொழிற்கொள்கையை இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனை கொண்டு வராங்க. முதலீடு கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய தேவை என்ன அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ பப்ளிக் செக்டார் யூனிட்டில் தான் அதிகமான கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த மகளனோபிஸ் மாடலில். இப்போ இதெல்லாம் அது ஒரு ஜென்ரலான பாயிண்ட்டு தான். ஓகேவா? இப்போ 1991 பாலிசியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை, இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசி ஜூலை 24 கொண்டு வந்திருப்பாங்க. ராவ் மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. ராவ் மோகன் மாடல். நம்ம இவங்க பிரைம் மினிஸ்டரும் அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சேர்ந்து உருவாக்கின மாடல் ராவ் மோகன் மாடல்னு சொல்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சது தான் நியூ எக்கனாமிக் பாலிசி. இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, த கிரேட் டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரேட் டேர்ன் அரவுண்ட், மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்த ஒரு பொருளாதார மாதிரி வந்து இதுதான் 1991. ஏன்னா அந்த 91 நிறைய பொருளாதார நெருக்கடியை வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கோம். இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், நம்ம அந்நிய செலவாணி கையிருப்பு, இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு தேவையான இறக்குமதி மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதாவது அந்நிய செலவாணி கையிருப்பு நம்ம வாங்குறது எவ்வளோ வாரத்துக்கு, 2 வாரத்துக்கு தேவையான இறக்குமதி மட்டும்தான் நம்மக்கிட்ட கையிருப்பு இருந்துச்சு. அதனால் அப்போதைய பிரதமர் யார், பிவி நரசிம்மராவ். ஓகேங்களா? பிவி நரசிம்மராவ் அவரும் அப்போ அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங். இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின புதிய பொருளாதார கொள்கை தான் எல்பிஜின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எப்படி எல்பிஜி வந்தால் தான் நம்மளுடைய சமையல் நடக்கும். அப்போ அந்த மாதிரி இந்தியாவுடைய புதுசாக ஒரு பொருள் உருவாக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுடைய பொருளாதாரம் இயங்கணும் அப்படின்னா அந்த எல்பிஜி கண்டிப்பாக வந்ததுனால தான் முடிஞ்சுது. அப்போ ஃபஸ்ட் எடுத்தவொடனே எல்னா என்னது,
லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிபரலைசேஷன் அதாவது தாராளமயமாக்கல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும். அப்போ சொன்னோம்ல லைசன்சிங் ராஜ் அப்படின்னு. லைசன்சிங் ராஜ் அது என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட முறையான அனுமதி வாங்கி தான் ஒரு பெரும்பாலான தொழில்கள் வந்து தொடங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அனுமதியை ஓரளவு மேக்ஸிமம் தளர்த்திட்டு கொண்டு வந்த இதுதான் தாராளமயமாதல். அப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு மொபைல் வாங்கணுன்னாலே கவர்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி பல மாதம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அதை வாங்குறதுக்கு. அப்போ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வாங்குறதுக்குள்ளே அதை நம்ம வாங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் கூட எடுக்கலாம். அப்போ அதெல்லாம் இங்கே கிடையாமல் உடனடியாக வந்து நடக்கணும். அப்போ நமக்கு சில நிமிஷத்துலேயே அது கிடைக்கிறதுக்காக எந்த ஒரு பெரிய அளவு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாமல் கொண்டு வந்தது தான் இந்த லைசன்சிங் ராஜ், தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே. ரெண்டாவது அந்த எல்பி, ரெண்டாவது பிங்கிறது ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல். அப்போ அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இருக்கும், அதனுடைய ஷேர்ஸ் என்ன பண்ணுறது, தனியாருக்கு கொஞ்சம் அதோடைய ஷேரை வந்து கொடுக்கறது. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீட்டு விலக்கழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலீட்டு விலக்கழிப்பு. அப்போ நம்ம கவர்மெண்ட்டோடைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குன்னா அதனுடைய ஷேரை ப்ரைவேட்டுக்கு கொடுக்கறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாட்டா, ஏர் இண்டியா பார்த்தோம்ல, ஏர் இண்டியா 2022 வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றணும். அப்போ இது ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி தான். அடுத்து மூணாவது குளோபலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாதல். அடுத்து குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் என்னென்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வேர்ல்டு எக்கானமியோட மர்ஜ் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இம்போர்ட் டியூட்டிஸ் நிறைய வாங்கிட்டு இருப்போம், இறக்குமதி வரிகள், அதை எல்லாத்தையும் குறைச்சோம். அப்போ அது மூலயமா அதாவது இம்போர்ட் டியூட்டிஸ், இறக்குமதி வரிகள், ஓகே, இறக்குமதி வரியை வந்து குறைக்க ஆரம்பித்ததுனால நமக்கு என்ன அதிகமாச்சு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாச்சு. அப்போ நிறையா பேர் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. புரியுதா என்னென்னு குளோபலைசேஷன் தான். இதை இன்னும் புரிய வைக்கணும்னா சிம்பிளாக இந்தியாவில் நமக்கு ஐஃபோன் கிடைக்கிது. இங்கே இருக்க டிசிஎஸ் அமெரிக்காவுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. புரியுதா? அங்கே இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது ஐஃபோன் நமக்கு இங்கே கிடைக்கிது அப்படின்னா இங்கே இருக்கிற கம்பெனி டிசிஎஸோடைய சர்வீஸ் அமெரிக்காவில் கிடைக்கிது. இதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன், உலகமயமாதலுடைய விளைவு தான் காரணம். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு சொல்லுவாங்க, எல்பிஜே எம்ஆர் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர் டீம், ஓகேவா, மன்மோகன் சிங் அண்ட் ராவ் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜூலை 24, ஓகேவா, ராவ் மன்மோகன் மாடல் எப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆக்சுவல் வந்து ராவ் மோகன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்காக அப்படி ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஆர். சரி, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம சொன்னதே தான் திரும்ப இருக்கும். புதிய பொருளாதார கொள்கை வந்து உலகமயமாக்கல் மூலமாக நம்மளுடைய மார்க்கெட்டை ஓப்பன். அப்போ இதுக்கு முன்னாடி ஓப்பன் மார்க்கெட் இல்லையா அப்படின்னா நம்மளோடது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் கிரிட்டிசம் பண்ணியிருந்திருப்பாங்க இந்தியன் எக்கானமியை. என்னென்னா க்ளோஸ்டு எக்கானமின்னு சொல்லியிருப்பாங்க. க்ளோஸ்டு எக்கானமி அதாவது மூடிய பொருளாதாரம் அப்படின்னா பெருசாக அப்படின்னு சொல்ல முடியாது. முழுமையாக மூடிய எக்கனாமின்னு கிடையாது, நமக்கு அதிகமான கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா, நமக்கு அதிகமான ப்ரொடெக்ஷனிசம்னு சொல்லுவாங்க, அதிகமான கட்டுப்பாடுகள், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் எக்கனாமியாக வந்து திறந்த அங்காடி மார்க்கெட்டை வந்து எல்லாத்துக்கும் திறந்து விட்டோம். அப்போ இந்திய அங்காடிக்கு, நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு புதிய ஒரு டைரெக்ஷன் கிடைச்சிது. நிறையா பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நம்மளுடைய பணவீக்கம் இது குறைக்கிறதையும் அந்நிய செலவாணி கையிருப்புகள் அதிகரிக்கிறதும். அப்போ என்ன பார்த்தோம், எல்பிஜிக்கு பிஃபோர் எல்பிஜிக்கு முன்னாடி
ஒரு 2 வாரத்துக்கு 2 வீக்ஸுக்கு தேவையான அந்நிய செலவாணி, அதாவது 2 வாரத்துக்கு தான் மற்ற நாடுகள்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ எல்பிஜி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, அதனால் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு ஓரளவு நம்மளுடைய எக்கனாமியை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம், க்ரோத் பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அவங்க சொல்லியிருக்க பேசிக்கான கான்செப்ட் வந்து இதுதான். சரி, நம்ம நிறைய இடத்துல ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின் மாதிரியே வந்து வீடியோ லென்த்தும் போயிட்டுருக்கு. அது நம்ம குறைச்சிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ சின்ன குட்டி குட்டி டாபிக்ஸாக கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா கண்டினியூஸாக நீங்களும் படிக்க முடியாதுன்னு சொன்னீங்க இவ்வளோ பெரிய வீடியோவை. ஏன்னா எவ்வளோ மேக்ஸிமம் கண்டென்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டாக வேணால் நம்ம இதே லெசனை 3-4 பார்ட்ஸாக எவ்வளோ பார்ட்ஸாக நம்ம கொடுக்க முடியுமோ ஸ்ப்ளிட் பண்ணி அவ்வளோ கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இது பார்த்தோம், விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை டெய்லர் நம்ம என்ன ரேட்டு கொடுத்தாலுமே டெய்லர் வந்து கோவதானப்படுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வாஸ்கோட காமா வந்தது, கேலிக்கெட் வந்தாங்க, நம்ம May 20, 1498 வந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் 1510 பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாலிசிஸ், லேசர்ஸ் ஃபேர் வந்து பாலிசி, ஃப்ரீ ட்ரேட் பாலிசி. உங்களுக்கான கொஷின், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். அதில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 600 டிசம்பரில் 31 லண்டனில் சார்ட்டர் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஜஹாங்கீர் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தாங்க. அவங்களால வாங்க முடியல. தாமஸ் ரோ 1615 வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிளாசி போரில் தான் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய வலிமை, அரசியல் அதிகாரம் செலுத்த ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் வில்லேஜ் எக்கனாமி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளங்கள், ரிசோர்ஸஸ் எல்லாமே சுரண்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 கட்டங்களாக பிரித்தோம். பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல், பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், பீரியட் ஆஃப் ஃபினான்ஷியல் கேபிட்டல், மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம்னு. இதில் பெருசாக ஒன்றும் கான்செப்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் கான்செப்ட்லாம் கிடையாது, சும்மா ஜென்ரலாக தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், நம்மளுடைய கைவினைப் பொருட்கள்லாம் அழிஞ்சது பார்த்தோம். அதுலேயும் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை. வேறு ஸ்கீம்ஸ் தான் நிறையா பார்த்தோம். 1 district 1 product உங்கள்கிட்ட எப்போ இந்த ஸ்கீம் தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்து PM விஸ்வகர்மா திட்டம் செப்டம்பர் 17, 2023. கலைஞர் கைவினை திட்டம் காஞ்சிபுரமில் தொடங்கியிருந்தாங்க April 19, 2025. ஓகேவா? அதுக்கப்புறம் இது பார்த்தோம், பஞ்சாயத்து ராஜ் மூலியமாக பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா April 24, 2020 வீடுகள்லாம் ட்ரோன் மூலமாக சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு தில் RMP, நம்ம டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம், அந்த மேப்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் ஏற்ற ஆரம்பித்து மக்களுக்கு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க 2020 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் டென்யூர் சிஸ்டம், லேண்ட் டென்யூர் சிஸ்டம் 3 டைப்பாக இருக்குது. அது 3 கொஷினை வச்சே நம்ம முடிச்சிடலாம். ஹூ ஒன்ஸ் லேண்ட், அதுக்கப்புறம் ஹூ கல்டிவேட் த லேண்ட், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பேயிங் த லேண்ட் டேக்ஸ், யார் வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் டேக்ஸ் டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் நமக்கு ஒரு ஸ்கீம் கூட இருக்குது. அப்போதே டேக்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 6000 ரூபாய் கவர்மெண்ட்டே வந்து PM கிசான் திட்டம் 2019 மூலிமா 3 தவணையாக 2000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜமீன்தாரி சிஸ்டம், மஹால்வாரி, ரயத்வாரி, அதோடைய ஃபுல்லாக இதை மட்டும் பார்த்துருவோம். ஜமீன்தாரி 1793 கொண்டு வந்தது. காரில் ஜமீன்தார் தான் கார் வச்சுருப்பார். ரயத் அப்படின்னாலே விவசாயிகள். அப்போ அந்த ஜமீன்தாரி சிஸ்டமில் யார், ஜமீன் கிட்ட தான் லேண்ட் ஓனர்ஸாக இருப்பாங்க. 10 பங்கு அவங்க கொடுத்தணும் கவர்மெண்ட்டுக்கு, மீதி 1 பங்கு இவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரயத்னாலே விவசாயிகள். இப்போ விவசாயிகள்கிட்ட டைரெக்டாக வந்து லேண்ட் ஓனர்ஸ் அவங்களே இருப்பாங்க, அவங்களே டைரெக்டாக வந்து டேக்ஸ் பே பண்ணிக்குவாங்க. தாமஸ் முன்ரோ. ஓகேவா? அப்போ ரயத் வரி கட்டுறது. அதுக்கப்புறம் நம்ம மஹல்வாரி. இப்போ மஹல்வாரினா, மஹல்னா கிராமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கிராமத்துக்கு ஒரு ஹெட்மேன் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மொத்த லேண்டுக்கு வந்து ஒரு ஹெட்டு மாதிரி. நம்ம டேக்ஸை மொத்தமாக கலெக்ட் பண்ணி அந்த ஹெட்மேன்கிட்ட கொடுத்தணும், அவங்க கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. அப்போ இது யார், மஹல்னா நம்ம வில்லியம் பெண்டிங், ரயத்னா 820, மஹல்வாரி 833, அடுத்து 1793 ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு இண்டஸ்ட்ரியல் கொலோனியல் கேபிட்டலிசம் பார்த்தோம். அது க்ரோத் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் பார்த்தோம். நம்ம ஸ்வதேசி மூமெண்ட் மாதிரி
வோக்கல் ஃபார் லோக்கல் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படுற பொருட்களுக்கு இந்திய அரசால் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை. அதே மாதிரி பிஎம் மித்ரா பார்க்ஸ் 2021 தொடங்குனாங்க. 7 பார்க் வந்து இந்தியாவில் தொடங்குறாங்க. நேஷ்னல் ஸ்டீல் பாலிசி, ஓகேவா, நேஷ்னல் ஸ்டீல் பாலிசி 2030 300 டன் வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதெல்லாம் பெருசாக ஒன்றும் முக்கியம் கிடையாது. 1907 டிஸ்கோ அவங்க தொடங்கினாங்க ஜாம்ஷெட்பூரில். டாட்டா ஏஎன்என் ஸ்டீல் கம்பெனி 1907 ஜாம்ஷெட்பூர். நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், எக்கனாமிக் இம்பேக்ட் இன் பிரிட்டிஷ் ரூல் பார்த்தோம். நம்மளே இதுலேயும் பெருசாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கண்டென்ட்லாம் கிடையாது. நமக்கு இது வேணால் பார்த்து வச்சுக்கணும். இது நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 ஏப்ரல் 6 கொண்டு வந்தாங்க. அடுத்து 5, 6, 7, 8, 9, 10 பார்த்தோம். 56, 77, 80, 90, 91 பார்த்தோம். எல்பிஜி கொண்டு வந்து 91 ஜூலை 24 ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டில் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி பற்றி பேசுனாங்க. செகண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 டைப்பாக பிரித்தாங்க. அந்த 4 டைப் என்ன, பப்ளிக் செக்டார், பப்ளிக் கம் ப்ரைவேட். பப்ளிக்னா ரயில்வேஸு, அட்டாமிக், டிஃபென்ஸ் இதெல்லாமே. பப்ளிக் கம் ப்ரைவேட்னா கோல், அயன், ஸ்டீலு இதெல்லாமே. கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார்னா கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறைகள். பப்ளிக் செக்டார்னா பொதுத்துறைகள். பப்ளிக் கம் ப்ரைவேட்னா பொது மற்றும் தனியார் துறைகள். ப்ரைவேட் செக்டார்ஸ் மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட் செக்டார்ஸ். அடுத்து 1956 மாடல்னா மெஹலனோபிஸ் மாடல். 3 டைப்பாக ஸ்கெடியூல் ஏ, பி அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ ஸ்கெடியூல் ஏ அப்படின்னா 17 தொழில்கள், ரயில்வே, ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, இராணுவம் இந்த மாதிரி. அதே ஸ்கெடியூல் பின்னா 12 தொழில்கள் பார்த்தோம். இது வந்து மாநில அரசுக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுலாம் தனியார் துறைகளுக்கு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அப்போ நேரடியான மானியம் கொடுத்தாங்க இதெல்லாமே. அப்போ எல்பிஜி கடைசியாக கொண்டு வந்தது குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் பார்த்தோம். தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல். அது எல்பிஜினா லைசன்சிங் ராஜ்னு பார்த்தோம். நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு, அதெல்லாமே ரிலாக்ஸ் பண்ணி விட்டது. ப்ரைவேட்டைசேஷன்னா தனியார்கள் அவங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஏர் இண்டியா 2022. 3வது குளோபலைசேஷன். அங்கே தயாரிக்கிற ஐஃபோன் நம்ம இந்தியாவில் சேல் ஆகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் கம்பெனி அங்கே அமெரிக்காவில் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 1991 கொண்டு வந்தாங்க, ஜூலை 24. அதுக்கு முன்னாடி க்ளோஸ்டு எக்கானமியாக இருந்துச்சு. இப்போ ஓரளவு எல்லாமே ஓப்பன் மார்க்கெட், நம்ம ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. அப்போ இது நமக்கு அப்போதைக்கு 2 வாரத்துக்கு தேவையான அந்நிய செலவாணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் நம்ம வச்சுருந்தோம். இந்த ராம் மோகன் மாடலுக்கு அப்புறம் நம்ம கையிருப்பு நிறைய அதிகமாச்சு, ஓரளவு எக்கனாமி டெவலப் ஆச்சு. அப்படிங்கிறது இவ்வளோ தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு குயிக் ரிவிஷனும் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை திரும்ப எவ்வளோ டைம் படிக்க முடியுமோ அவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்ணுறோமோ அவ்வளோ டைம் நிற்கும். சரி, நம்ம அடுத்த ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பிரித்து பார்ப்போம். ஸ்டே டியூன்.